Okay. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri. Wahlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hasna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக கபோத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக தொடர்ச்சியாக வாராந்தம் நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரில் கடந்த சில வாரங்களாக எமது வகுப்புகள் இடம்பெறவில்லை. அதே நேரம் நாங்கள் சென்ற ஞாயிற்றுக்கிழமை அரபு மொழி தொடர்பாக ஒரு முழுமையான கருத்தரங்கினை நடாத்தியிருந்தோம். அதில் நான் உங்களுக்கு அனுப்பியிருந்த சில வினாப்பத்திரங்களை நாங்கள் பார்த்தோம், வினாக்களை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் இன்று நாங்கள் இந்த மாதிரி வினாப்பத்திரம் 2 மாடல் பேப்பர் 2 பெரும்பாலும் எல்லோரும் பிரிண்ட் பண்ணி இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்றைக்கு இந்த பேப்பரை பார்ப்போம். சரியா? ரைட், ஓகே. இப்போ நான் அந்த பேப்பர்ட ஸ்ட்ரக்சர் எப்படி வாரா, பேப்பர்ட மாடல் எப்படி வாரா, அது தொடர்பாக எந்த கருத்தும் சொல்லலை. உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி வரும் என்றது. எனவே நான் நேரடியாக வகுப்புக்கு இந்த இதுக்கு சப்ஜெக்டு போறேன். ரைட், இதில் பாருங்க, முதலாவது கேள்வி, இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லை அடைப்பிலிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக என்று இருக்குது. ரைட், அதில் முதலாவது பாருங்க, அப்துல்லாஹ் குவைத்தியுன் என்ன விட வரும்? நீங்க செஞ்சிருப்பீங்க, செஞ்சது சொன்னா சரி. என்ன விட வார? அப்துல் விளங்கல்ல. தில்மீதுன் சத்தமா கதைக்கணுமா? தில்மீதுன் அப்துல்லாஹ் தில்மீதுன் குவைத்தியுன். சரியா? ஏண்டா லேசான உங்களுக்கு லேசாகவே விளங்கிக்கும். குவைத்தியுன் ஆண்பால வந்திருக்குது. அப்துல்லாஹ் என்பதும் ஒரு ஆணுக்குரிய பெயர். எனவே முஹந்திசத்துன் என்றோ தாலிபத்துன் என்றோ வராது. இது பெண் பால்ல வந்திருக்கிற காரணத்தால் அப்ப தில்மீதுன் என்று வரும். ரெண்டாவது பாருங்க, குவைத்தியாண்டா குவைத்தியாண்டா எப்படி இல்ல, குவைத்தியாண்டு வராது, குவைத்திக்குன்னு தான் வரும். யாவும் நிஸ்பாவை கொண்டு நாங்க சொல்றது. இப்ப உதாரணமாக குவைத்தியுன். சரியா? இப்ப குவைத் என்பது நாட்டுடைய பெயர். ரைட், குவைத். அப்ப குவைத்தியுன்டா குவைத் நாட்டை சேர்ந்தவன். இப்ப உதாரணமாக உங்களுக்கு தெரியும், அது இப்ப ஸ்ரீலங்காண்டா கருத்துன்னா இலங்கையை குறிக்கிறது. ஸ்ரீலங்கா இப்படி வந்தா. சரியா? இதெல்லாம் நம்ம எப்படி மாத்துறது? ஸ்ரீலாங்கியுன் இலங்கை நாட்டை சேர்ந்தவன் என்று வாரது. பாகிஸ்தான்டா பாகிஸ்தானை குறிக்கிறார். இப்ப பாகிஸ்தானிக்கும் நண்டா கருத்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவன் என்ற கருத்துல வருமா? ரைட், அப்ப இது அப்துல்லாஹ் என்பது ஒரு ஆண்பால் சொல் இல்லையா? அப்ப அப்துல்லாஹ் என்று வந்திருக்கிறதால தில்மீதுன் குவைத்தியுன் என்று வரும். ரைட், ரெண்டாவது பாருங்க, பனா அல் முஹந்திசு ஜமீலன். ரைட், ஜமீலன் அண்டிக்குது. அப்ப இமாரத்தன் பைத்தன் ஊருபத்தன் என்ன விட வரும்? ஓகே, பனாண்டா கட்டினான். கட்டினான், பனாண்டா கருத்து கட்டினான. சரியா? அப்ப என்ன விட வரும்? பைத்தன். வெரி குட், ஓகே, பைத்தன். அப்ப இமாரத்தன் ஊர்பத்தன் ஏன் இந்த 2 சொற்களும் வராது? அது பெண்பால் சார். இது பெண்பால் சொல். அப்ப இதை வச்சு நீங்க பைத்தனத்தை கண்டுபிடிக்கிறா பின்னுக்கால வந்திருக்கிற சிபத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஜமீலன் என்று ஆண்பால வந்திருக்குது. எனவே பைத்தன் ஆண்பால் சொல். எனவே பைத்தன் ஜமீலன் என்று வரும். அடுத்த 2 சொற்களும் வராது. ரசம முஹம்மத் சூரத்தன், இதுல என்ன விட வரும்? ஜமீலத்தன், ஜமீலன், அல் ஜமீலத்தன் இருக்குது. என்ன விட வரும்?
ஜமீலன் ஜமீலத்தன் சார். ஜமீலன் அப்படியா? இதா விட ஜமீலத்தன் ஜமீலத்தன். ஜமீலத்தன். வெரி குட். ஜமீலத்தன். ஏன் ஜமீலத்தன் சரி? சிஃபத் மௌசூப் சார். சிஃபத் மௌசூப். சூரா பெண்பால். அப்ப இங்கேயும் பெண்பால் தானே வந்திருக்குது. அப்ப இதேன் கீழே சொல்லுங்க பாக்க. இது ஏன் கீழே? அது குறிப்பிட்டு சொல்றாங்க அல் ஜமீலத்தின். ஓகே, வெரி குட். நாங்க சிம்பிளா சொல்வதாக இருந்தால் சூரத்தன் என்ற இந்த சொல்லுல அலிஃப்லாம் இல்லை. அப்ப இங்க அலிஃப்லாம் இல்லாட்டி அது சிஃபத்தும் கட்டாயமாக அலிஃப்லாம் இல்லாமத்தான் வரணும். ஓகே, சூரத்தன் அல் ஜமீலத்தன் வராது. இங்க அலிஃப்லாம் வந்திருந்தால் அலிஃப்லாம் வரும். அலிஃப்லாம் வராம இருப்பதன் காரணமாக அலிஃப்லாம் வராது. அடுத்த பாருங்க. அமில முஹம்மத் அல் வாஜிப அல் ஜதீதத அல் மத்லூப அல் மரீத என்ன விட வரும்? அல் மத்லூப். மத்லூப்னா வேண்டப்பட்ட. கருத்து என்னன்னா வேண்டப்பட்ட. இப்ப அமில முஹம்மத் அல் வாஜிப் அல் மத்லூப் என்ற கருத்து முஹம்மத் வேண்டப்பட்ட வீட்டு வேலையே செய்தார். நாங்க வளமையாக அல் வாஜிப் என்ற சொல்லுக்கு வீட்டு வேலை என்ற கருத்துல தான் பயன்படுத்துறோம். எனவே அமில முஹம்மத் அல் வாஜிப் அல் மத்லூப் என்ற வேண்டப்பட்ட வீட்டு வேலையை முஹம்மத் செய்தான். ஓகே, அந்த கருத்துல வரும். அடுத்த பாருங்க. இதை சொல்லுங்க பார்க்க. சஅஷ்தரிகு ஃபில் முபாராத் அம்சி கபல ஷஹ்ரின் கதன் என்ன விட வரும்? கபல ஷஹ்ரின். அப்படியா? ஓகே, கபல ஷஹ்ரினா? ஓம் சார். ரைட். இப்ப நான் மொழிபெயர்த்து காட்டுவேன். யாரை விட சரியா சொன்னீங்க. சஅஷ்தரிகு நான் பங்கு பற்றுவேன். கபல ஷஹ்ரின் ஒரு மாதத்திற்கு முன்னர் ஃபில் முபாராத் போட்டியில். அப்ப ஒரு மாதத்திற்கு முன்னால் நான் போட்டியில் பங்கு பற்றுவேன். சரியா இப்ப வாக்கியம்? இல்ல இல்ல. அப்ப என்ன விட வரணும்? கதன். கதன். கதன்டா கருத்து நாளை. நாளை ஏன்னா நாளை. அப்ப அம்சி என்றா நேற்று. கபல ஷஹ்ரண்டா ஒரு மாதத்துக்கு முன்னர். சரியா? அப்ப நீங்க இங்கே பார்த்தாலே அவளை வழங்கும். சஅஷ்தரிகு ச என்ற எழுத்தை கொண்ட நிகழ்கால வினைச்சொல் ஆரம்பிக்குமாக இருந்தால் அது நிச்சயமாக எதிர்காலத்தை தான் குறிக்கிறது. சரியா? அப்ப சஅஷ்தரிகு கதன். சஅஷ்தரிகு கதன் ஃபில் முபாராத் நான் நாளை போட்டியில் பங்கு பற்றுவேன் என்று வரும். சரியா? விலகினா எல்லாருக்கும் கிளியர் ஆயிட்டா? ரைட். இங்க இஸ்தரக்து. இப்ப இஸ்தரக்கேண்ட பங்கு பற்றினான். இஸ்தரக்க. இப்ப இஸ்தரக்து அண்டு வந்தா வினைச்சொல் மாவில வந்தா இந்த ரெண்டு விடையும் பொருத்தம். அம்சி என்பதும் கபல ஷஹர் என்பதும் பொருத்தமாக இருக்கும். ரைட். ஓகே. அடுத்தது எங்களுக்கு தெரியும் ஒத்தகர்த்து சொல் எழுதணும் இல்லையா? கோட் அடிக்கணுமா? எழுதுறதுல கோட் அடிக்கணும். அதுல பாருங்க, நாங்க அன்னைக்கு ஒரு பட்டியல் ஒன்றே பார்த்தோம். எனவே உங்களுக்கு இதில் இருக்கிற எதுவும் தெரியாமல் இருக்காது. லேசா சொல்லலாம். அஅதைது சதீகி கலமன் ஜமீலன். சதீகி என்ற சொல்லுக்கு ஒத்தகர்த்து என்ன? ஜமீலி என்னுடைய நண்பன். சரியா? ஜமீலி. இப்ப அஅதைது சதீகி கலமன் ஜமீலன் கருத்து என்ன? நான் அழகான பேனையை எனது நண்பிக்கு கொடுத்தேன். கொடுத்தேன். அழகான பேனையை நான் நண்பனிடம் வேண்டினேனா? கொடுத்தேன். கொடுத்தேன். அஅதைது நான் கொடுத்தேன். சதீகி என்னுடைய நண்பனுக்கு கொடுத்தேன். கலமன் ஜமீலன் அழகானது ஒரு பேனையை என்னுடைய நண்பனுக்கு கொடுத்தேன். ரைட். பைத்து முஹம்மத் கபீருன். பைத் என்ன சொல்லுக்கு ஒத்தகர்த்து சொல்? தாருன். தாருன் என்ற கருத்து வீடு. இதை சொல்லுங்க. பைத்து முஹம்மத் கபீருன் கருத்து என்ன? முஹம்மதுடைய வீடு பெரியது. முஹம்மதுடைய வீடு பெரியது. இது முலாஃப் முலாஃப் இலைஹி அமைப்புல வந்திருக்குது. பைத்து முஹம்மத் முஹம்மதின் வீடு. முஹம்மதின் வீடு கபீருன் பெரியது. ரைட். அடுத்த பாருங்க. அல் வாலிது யுஷாஹிது டெலிவிஷன் ஃபில் மஸா. அல் வாலித். அல் வாலித் என்ன சொல்லுக்கு ஒத்தகர்த்து சொல்? அல் அபு. வெரி குட். அல் அபு தந்தை. ரைட். அப்ப அல் வாலிது யுஷாஹிது டெலிவிஷன் ஃபில் மஸா. ரைட்.
மாலை கருத்தை சொல்லுங்க பாக்க. அல் வாலிது யுஷாஹிது டெலிவிஷன் ஃபில் மஸா. தந்தை மாலையிலே தொலைக்காட்சி பார்த்தாரா? பார்க்கிறார். பார்க்கிறார். அல்லது பார்க்கிறார். தந்தை மாலையில் தொலைக்காட்சி பார்ப்பார் அல்லது பார்க்கிறார். ஃபஹஸத் தபீபுல் மரீத ஃபில் முஸ்தஷ்வா. அல் மரீத் இதுக்கு ஒத்த கருத்து அஸ்ஸகீம். விளங்கினா அவளுக்கு? அஸ்ஸகீம் நான் கண்டே பார்த்து சொல்லிட்டானே. அஸ்ஸகீம் மரீல்னா நோயாளி, சகீம் என்றாலும் கருத்து நோயாளி. அப்ப ஃபஹஸத் தபீபு இத கருத்து தெரியுமான்னு பாருங்க. ஃபஹஸத் தபீபுல் மரீல ஃபில் முஸ்தஷ்வா. வைத்தியர் வைத்தியசாலையிலே நோயாளியை வைத்தியர் பரிசோதித்தார். வெரி குட். ஓகே, நோயாளியை வைத்தியர் வைத்தியசாலையில் பரிசோதித்தார். ஃபஹஸத் தபீபு வைத்தியர் பரிசோதித்தார். அல் மரீல நோயாளியை ஃபில் முஸ்தஷ்வா வைத்தியசாலையில். ரைட், அடுத்தது பாருங்க. யுராஜிஉ அஹி துரூஸஹு பஅத ஸலாத்தில் இஷா. அப்ப யுராஜிஉ என்ன சொல்லுக்கு என்ன பொருத்தமான ஒத்தகர்த்து சொல்லா நீங்க சொல்றீங்க? யுஈது. ஓகே, யுஈது மீட்டுகிறான். ரைட், யுராஜிஉ அஹி என்னுடைய சகோதரன் மீட்டுகிறான். துரூஸஹு தன்னுடைய பாடங்களை பஅத ஸலாத்தில் இஷா இஷா தொழுகைக்கு பிறகு. அப்ப என்னுடைய சகோதரன் இஷா தொழுகைக்கு பின்னர் தனது பாடங்களை மீட்டுகிறான் என்று வரும். அப்ப மாலை என்ன? ராஜா. சரியா? யுராஜி என்று சொல்லுடைய மாதி இறந்த கால வினைச்சொல் வந்து ராஜா. அப்ப யுஈது என்ற சொல்லுடைய இறந்த கால வினைச்சொல் வந்து அஆத. அஆத. சரியா? நோட் பண்ணிக்கொண்டா? ஓகே, ரைட். அடுத்த பாருங்க. எதிர்கருத்து சொல்லை எழுதுக. ரைட், மூணாவது மீனிங்கா இதா மூணாவது கேட்கிற யன்சாவா நசிய மறந்தான். நசியா யன்சா மறக்கிறான். நசியா யன்சா. ரைட், ஓகே. அடுத்த பாருங்க. ரைட், ஓகே. எதிர்கருத்து சொல் தஹலத் சல்மா குர்ஃபத்தன் நௌமி. தஹலத் சல்மா குர்ஃபத்தன் நௌம். அப்ப தஹலத் என்ற சொல்லுடைய எதிர்கருத்து சொல் என்ன? ஹரஜத். ஓகே, ஹரஜத். ரைட், தஹலத் அண்ணா நுழைந்தால், ஹரஜத் அண்ணா வெளியேறினால். இப்ப தஹலத் சல்மா குர்ஃபத்தன் நௌம். சல்மா தூங்குமறைக்குள் நுழைந்தால். சல்மா தூங்குமறைக்குள் நுழைந்தால். ரைட், ஓகே. அடுத்த பாருங்க. ரைட், ذهب أبي إلى السوق قبل قليل. ذهب جاء. very good. ذهب أبي إلى السوق قبل قليل. இத கருத்து சொல்லுங்க. எனது தந்தை கொஞ்ச நேரத்துக்கு முன் சந்தைக்கு சென்றார். எனது தந்தை சற்று நேரத்துக்கு முன் அல்லது கொஞ்ச நேரத்துக்கு முன் சந்தைக்கு சென்றார். அடுத்த பாருங்க. மல்அபுல் மദ്രസத்தி வாசிஅ. வாசிஅ லைக்குன்னா லைக்குன் அல்ல மகள். இது எப்படி ஹரக்கத்து வச்சு சொல்றதா இருந்தால் இந்த பாருங்க. லைக்குன் லைக்குன் ஒடுங்கியது. சரியா? பீதான் விட. லைக்குன். மல்அபுல் மദ്രസத்தி வாசி பாடசாலை மைதானம் விசாலமானது. வாசி என்ற சொல்லுக்குரிய எதிர்கருத்து சொல் லைக்குன். ரைட், நான் இந்த சொற்களை சொல்லல, உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்குமா? கபீரண்டா கபீரண்டா தெரியாது. அதோட எதிர்கருத்து என்ன? ஜமீலண்டா அழகானது. எதிர்கருத்து கபீஹுன். கபீஹுன். ஜமீலுன் கபீஹுன். கபீஹுன் ஓகே, அசிங்கமானது. ரைட், இஸ்தரா அஹ்மத் கலமன் மினத் துக்கான். ரைட், இஸ்தரா இஸ்தரா அதோட எதிர்கருத்து பாஅ. ஓகே, பாஅ. ரைட், இஸ்தரா அஹ்மத் கலமன் மினத் துக்கான். கருத்து சொல்லுங்க. இத
கருத்தை சொல்லுங்க பக்கம். இஷ்தரா அஹ்மத். பேனையை வாங்கினார். எஸ், அஹ்மத் கடையிலிருந்து ஒரு பேனையை வாங்கினார். நாங்க எழுவாய ஆரம்பத்திலேயே சொன்னானல்ல, அஹ்மத் யாரு செஞ்சது என்றத தமிழ்ல வாக்கியமா எழுதக்கொள்ள அப்படித்தான் எழுதுற. அஹ்மத் கடையிலிருந்து ஒரு பேனையை வாங்கினான். சரியா? ரைட். يستيقظ عبد الله مبكرا. ينام. ரைட். அப்துல்லா நேர காலத்தோடு விழிக்கிறான். அப்ப யஸ்தைகிலு என்ற சொல்லுக்கு எதிர்கருத்து என்னன்னு கேட்டா யனாமு. ரைட். யததக்கரு என்ற சொல்லுக்கு எதிர்கருத்து என்ன சொல்லுங்க பாக்க. வெரி குட். யன்சா மறக்கிறான். யததக்கருன்னா ஞாபகப்படுத்துகிறான். ஓகே. அப்ப ததக்கரன்னா ஞாபகப்படுத்தினான். ததக்கர யததக்கரு ஞாபகப்படுத்துகிறான் என்று வருமா? ரைட். நாங்க அன்றைக்கு இந்த சொற்கள் பார்த்தோம், ஏன்னா அந்த இலக்கங்கள் பார்த்தோம், சொற்கள் எல்லாம் இலக்கங்கள் பார்த்தோம். எனவே நீங்க இப்ப சரியாகவே விடைய சொல்லணுமே. ரைட். முதலாவது பாருங்க, இந்தனா அக்லாமின். எது மகள்? யுஈது இதனா கேக்குறீங்க? இதானே மகள்? யுஈது. ரைட். யுஈது என்ற கருத்து மீட்டுகிறான். ஆத என்றா மீண்டான், ஆத என்றா மீட்டினான். அதாவது மீட்ட வைக்கிற அந்த மீட்டுகிறான் கருத்துலதான் வருமா? யுஈது மீட்டுகிறான். யுராஜி என்றாலும் கருத்து மீட்டுகிறான். ரைட். ரைட். இதுல பாருங்க, இந்தனா அக்லாமின் ஃபில் பைத் என்ன விட வரும்? 1 2 3 சொல்லுங்க பாக்க. 1 2 3 போடுங்க பாக்க. யாரு என்ன விட சொல்றேன்னு பாப்போம். நீங்க இதுல சொல்லாம வாய்ஸ்ல சொல்லாம சொல்லுங்க பாக்க. எல்லாரும் அதே கருத்தா இல்லாட்டி வேற விடைகள் வாரா? ரைட். 3வது விடை மந்திக்கிறேன். ரைட். அப்ப என்ன விட வரும் சொல்லுங்க பாக்க. சலாசூன வருமா? சலாசூன இல்ல, சலாசூன வராது. சலாசூன எப்படியுமே வராது. அது முதலாவது வராது. இப்ப சலாசத்து சலாசு என்று 2 விடைகள் இருக்குது. இப்ப 2 விடைகள். எஸ். ஏன் சலாசத்து வந்து வார சொல்லுங்க பாக்க. ஏன் சலாசத்து வந்து வரணும் அந்த விளக்கத்தை சொல்லுங்க. இது கலமிகளா சார்? அக்லாம்ங்கிறது ஒருமை எடுக்கணும் சார். ஒருமை எடுத்து ஆண்பால இருந்தா பெண்பால வரும். பெண்பால வந்தால் ஆண்பால வரும். ரைட். ஓகே. முதலாவது நாங்க இலக்கத்தை பார்க்கிறோம் இல்லையா? இந்த இலக்கம் வந்து 3. சரியா? ஏண்டா சலாசூன் என்று வந்தா அது வராது. சலாசூன் என்று வந்தா இங்க ஒருமையில வரணும். அப்ப இங்க பன்மையில தானே இருக்கிற. பன்மையில வரக்கூடிய சந்தர்ப்பமே எதுவென்று சொன்னால் 3 தொடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்கள். அப்படித்தானே? 3 தொடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்களின் போதுதான் பன்மையில வரும். அப்ப அப்படி வரக்கொள்ள நீங்க சொன்ன மாதிரி இட ஒருமை சொல்ல பாக்குற. இப்ப அக்கலாம் அண்டா பேனைகள், ஒருமை சொல்லன்னா கலமுன். இப்ப கலமுன் ஆண்பாலா பெண்பாலா? ஆண்பால். அப்ப கலமுன் ஆண்பாலா இருந்தால் இலக்கம் எப்படி வரணும்? பெண்பால வரணும். சரியா? இப்படி ஞாபகம் வச்சுக்கொண்டா சரியா? ஓகே. எப்படியுமே இந்த இது பன்மையாக வார சந்தர்ப்பமே இதன்னு கேட்டா, இந்த சொல் பன்மையாக வரக்கூடிய சந்தர்ப்பம் இதன்னு கேட்டா 3 தொடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்களின் போதுதான் பன்மையாக வரும். சரியா? மற்ற எல்லா சந்தர்ப்பங்களையும் ஒருமையாகத்தான் வரும். ரைட். ஓகே. அடுத்த பாருங்க, கதப்து மசாயில ஃபில் ஹிசாப். மசாயிலண்டா இந்த சிக்கல்கள், அதாவது பிரச்சனை. இப்ப கணித பாடத்துல சிக்கல்கள் சொல்றது இல்ல, கணித பாடத்துல சொல்றது மசாயிலண்டா சமன்பாடு தீர்த்தல். ரைட். ஓகே. அந்த சமன்பாடுகளை தீர்க்கிற அந்த இப்ப மசாலத்துன் மசாயிலண்ட சொல்லுக்கு அந்த பாடத்தை பொறுத்து பல கருத்துகள் வரும். உதாரணமாக ஃபிக்ஹ் பாடத்துல மஸ்அலா என்ற சொல் வருமாக இருந்தால் அது வேற கருத்துல வரும்.
ஒரு சட்ட பிரச்சனையை குறிக்கும். விளங்கினா? அதே மாதிரி இப்ப அரபு தமிழ்ல மசாலாண்டு வார அது வேற. சரியா? அங்கேயும் மசாலாவா மறுவி வந்திருக்குது. இதுனா மசாயில் என்பது நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது. மஸ்அலத்துன். அப்ப நீங்க சமன்பாடு தீர்க்கிறன்னு சொல்லிக்கிறீங்க. ஓகே, பிரச்சனை இல்ல. அதானா? ஓ சார். Sir. Oh, yes. Right, okay. டைம் டேபிள் பாக்கிறதுக்கெல்லாம் அது போய் காணுது. Right. Hey, okay. ஓகே ஓகே ரைட். அடுத்த பாருங்க. அப்ப நான் சொன்னேன் மஸ்அலத்துன் அண்டா. அப்ப மகள் நீங்க சொன்ன மாதிரி சமன்பாடு தீர்த்தல் என்று சொல்லுவோம். மேலும் அல்லது கணிதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு கணக்க தீர்க்கிற சரியா அந்த கருத்துல எடுக்கும். மேலும் இப்ப மஸ்அலத்துன் என்பதுதான் ஒரு மேற்சொல். அது கூட தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த இதுக்கு சரியான விடை எழுதுறதுக்கு மஸ்அலத்துன் என்ற சொல் தெரிய வேண்டும். என்ன மஸ்அலத்துன் நான் எழுதி காட்டுறேன். ஒரு மேற்சொல் என்ன மஸ்அலத்துன். மஸ்அலத்துன் மஸ்அலத்துன்டா இப்போ தெரியும். ரைட். அப்ப கதப்து மசாயில ஃபில் ஹிசாப் என்ன விட வரும்னு நினைக்கிறீங்க? எத்தனாவது? ஒன்னாவதா ரெண்டாவது? ரெண்டாவது. ரெண்டாவது சரியா. ஏன் ரெண்டாவது வரணும்? ஏண்டா மஸ்அலா ஒருமை. எஸ் ஓகே. ரைட். மசாயில் என்ற சொல்லுக்குரிய ஒருமை மஸ்அலத்துன். மஸ்அலத்துன் என்பது பெண்பால் சொல். எனவே ஆண்பால தான் இலக்கம் வரணும். அப்போ உங்களுக்கு இன்னொன்னு தெரிஞ்சிருக்க வேண்டும். மசாயில் என்பது பன்மை சொல் என்பதும் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓகே. இது பெரும்பாலும் உங்களுக்கு தெரிய வரும். ஏண்டா நீங்க சித்தத்துண்டாலும் ஆறு, சித்துண்டாலும் ஆறு,
அஸ்ஸாதிஸ்ன்ற கருத்து ஆறாவது என்று நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப உங்களுக்கு மசாயில் என்ற சொல் வந்து பன்மை சொல் தான் என்பது பெரும்பாலும் தெரிய வரும். ஆனா கண்டிப்பாக இப்படி வந்தால் உங்களுக்கு அதுல ஒருமை சொல் தெரிந்திருக்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு சரியாக விடை எழுதலாம். சித்த மசாயில் எடுக்கலாம்னா ஓகே. அடுத்த பாருங்கோ, ஃபில் ஹதீகதி ஷஜரா கபீரா. ரைட், ஷஜரத்தன் கபீரத்தன் என்று வரும். சலாச அஷரத சலாசத அஷரத சலாசத அஷர. எத்தனையாவது வீட? ஒன்றா ரெண்டா மூணா? முதலாவது. வெரி குட். முதலாவது சலாச அஷரத சலாச அஷரத ஷஜரத்தன். நான் சொல்லி தந்தேனா, ஷஜரா பெண்பாலா வந்தால் இதற்கு முன்னால் உள்ள சொல்லும் பெண்பாலாக வந்து அதற்கு முன்னால் வாரது ஆண்பாலாக வரும். விளங்கினா? அதாவது 13 வடக்கம் 19 வரை உள்ள இலக்கங்களை பொறுத்தளவில் நாங்க மஅதூத் எண்ணப்படுகின்ற பொருள் அல்லது எண்ணப்படுகின்ற ஏதோ அது பெண்பாலாக வந்தால் இந்த இலக்கத்தில் 2 பகுதி இருக்கிறதானே, அது வந்து எப்படி வரும் என்று சொன்னா, இதை பார்க்கிறோம் நாங்க. இது வந்து பெண்பாலாக இருந்தால் இதற்கு முன்னால வரக்கூடியதும் பெண்பால், அதற்கு முன்னால் வரக்கூடியது ஆண்பால். இது ஆண்பாலாக இருந்தால் இதற்கு முன்னால வரக்கூடியது ஆண்பால், அதற்கு முன்னால வரக்கூடியது பெண்பாலாக வரும். அந்த ஒழுங்குல வரும். சரியா? ரைட். அடுத்த லேஸ் சொல்லலாம் நினைக்கிறேன். எத்தகௌஃபனுல் கிதாபு மின் கிஸ்ஸா 11 11 வேற 11 அப்படியா இல்லாட்டி 11 11 அப்படியா? எல்லாரும் 11 அப்படியா? மூணாவது. ரைட், உறுதியா சொல்றீங்க மூணாவது அப்படியா? நாங்க அப்ப பிரஸ் பண்ணுவோம். ஆயுஷு அப்படி எல்லாம் கேட்கிறா இல்லையா? உறுதியா இது உங்களுக்கு? சரி, இப்ப நான் அடுத்த பகுதி போனா இப்ப கொஞ்சம் பேர் என்கிட்ட கேம கேட்பாங்க. சரியா? ரைட், ஓகே. இந்த விடப்பில நீங்க இதை பார்த்திக்கிற எப்படி தெரியுமா? ரைட், கிறிஸ்தத்துன் பெண்பால், எனவே இதற்கு முன்னால வாரது பெண்பால், இதற்கு முன்னால வந்திருக்கிறது ஆண்பால். அஹத ஆண்பால், அஷாரா பெண்பால். எனவே அஹத அஷாரத்தன்னு தான் வரும்னு சொல்றீங்க. இல்ல, நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். சரியா? 11க்குரிய சட்டமும் 12க்குரிய சட்டத்தையும் நான் தெளிவா சொல்லி தந்தேன். மறந்துட்டா எல்லாருக்கும்? 11க்கும் 12க்கும் உரிய சட்டத்தை நான் சொல்லி தந்தேன். மறந்துட்டா? வெரி குட். அஹத அஷர கலமன், ஆண்பால வந்தால் ஆண்பால வரும். பாருங்க, இது அஹத ஆண்பால், அஷர ஆண்பால், அஹத அஷர ஆண்பால். ஏன்? கலம் ஆண்பாலாக இருக்கிறதால ஆண்பால வரும். ஓகே. இதே நேரம் பெண்பால வருமாக இருந்தால் இஹ்தா, அஹத என்ற சொல் வந்து இஹ்தாண்டு மாறும். இஹ்தா அஷரத ஷஜரத்தன். உதாரணமாக 11 மரங்கள். விளங்கினா? அப்ப அஹதா என்ற சொல் வந்து பெண்பால மாறக்கொள்ள இஹ்தாண்டு மாறும். இஹ்தா அஷரத ஷஜரத்தன் என்று வரும். சரியா? அதே மாதிரி இப்ப 12 வரக்குள்ள இஸ்னா அஷர கலமன். நான் கலமன் என்று சொல்லி போட்டேன்னா கலமன். ரைட், இது இஸ்னா ஆண்பால், அஷர ஆண்பால், கலமன் ஆண்பால். சரி, அப்ப ஆண்பால் சொல் வந்தால் இலக்கத்துல முதல் பகுதியும் ஆண்பால்ல தான் வரும். முதல் 2 பகுதியுமே ஆண்பால்ல தான் வரும். ரைட், ஓகே. வணங்கிக்கொள்ளணுமா? சரியா? பிழை இல்லாம. ரைட், ஓகே. அதே போல இப்ப நீங்க பாருங்க, இதுல பெண்பால் எப்படி வரும்? அப்ப வெரி குட். இஸ்னதா அஷரத ஷஜரத்தன் நண்டு வரும். இஸ்னதா அஷரத ஷஜரத்தன் நண்டு வரும். அப்ப விட வந்து என்ன? இஹ்தா அஷரத்தான் சரியான விட. இஹ்தா அஷரத. ஓகே, கிளியரா இப்ப எல்லாமே? சரி, ரைட்.
அடுத்த பாருங்கோ, நாங்க இதே மாதிரி ஏற்கனவே பார்த்தோம், உங்களை சொல்லலும் எஸ்குனு ஹஸ்ஸான் ஃபித்தௌரி أول ரைட் ஓகே ஃபித்தௌரி அல்-அவ்வல். ஓகே, இந்த விடையா எல்லாரும் சொல்றீங்க? ஓகே ஓம் சார். ஓகே, என்ன தௌரான் பார் ரைட் மாடி. அப்ப யஸ்குனு ஹஸ்ஸான், ஹஸ்ஸான் குடியிருக்கிறான், ஃபித்தௌரில் அவ்வல் முதலாவது மாடியில் ஹஸ்ஸான் குடியிருக்கிறான் என்று வருமா? ரைட் ஓகே. விளங்கல மகன், கிளியரா கேட்கல. அந்த முதலாவது கருத்து என்ன சார்? முதலாவதா இந்தனா அல்லூலா இதா இதையா கேக்குறீங்க? அல்லூலா ரைட். அல்லூலா என்பது பெண்பால் சொல். அல்லூலா என்பது பெண்பால் சொல், பெண்பால் சொல். இப்ப உதாரணமாக நாங்க பெண்பால்ல வருமாக இருந்தால், இப்ப பெண்பால்ல வருமாக இருந்தால் உதாரணமாக அல் மதுரசா என்ற சொல் எடுப்போமே. அல் மதுரசா முதலாவது பாடசாலை வரக்குள்ள அல்லூலா முதலாவது பாடசாலை பெண்பால் தானே. இப்ப அவ்வல் வராது அந்த இடத்துல, அல்லூலாண்டு வருமா? அப்ப அல்லூலா என்பது அவ்வலுடைய பெண்பால் சொல். இஹ்தா என்பது அஹத் என்ற சொல்லுடைய பெண்பால் சொல். சரியா? கிளியரா? ரைட் ஓகே. அடுத்த பார்ப்போம். ரைட், உங்களுக்கு இது லேசா இருக்கும். பாருங்க, வஜத்து இப்ப உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லி மிக்கிறேன், ஹரக்கத் இல்லாமத்தான் எக்ஸாம் பேப்பர்ல கேள்விகள் வரும் என்றதை சொல்லிக்கிறேன். ஓகே, எனவே அந்த அடிப்படையில தான் நீங்க எழுதி பழகணும். சரியா? பிராக்டிஸ் பண்ணணும். ரைட், இதுல பாருங்க, வஜத்து ஃபில் மக்தபத்தி கிதாபன் ஜய்யிதன் அனில் இஸ்லாம். இப்ப நீங்க நக்கிராலி கோகல்ல அதை கவனிக்கணும். நக்கிராலன்னா இப்ப அலிஃப்லாம் இல்லாம வந்தால் அதை எப்படி மொழிபெயர்க்கிற என்ற இந்த ஐடியா அவள்கிட்ட இருக்கணும். சொல்லுங்க பாக்கு. இப்ப வஜத்து ஃபில் மக்தபத்தி கிதாபன் ஜய்யிதன் அனில் இஸ்லாம். இஸ்லாத்தை பற்றிய புதிய புத்தகத்தை ஒன்றை நூலகசாலையிலே பெற்றுக்கொண்டால். அப்படியா? ஓம் சார். இஸ்லாத்தை பெற்றுக்கொண்டால் புதியதொரு புத்தகத்தை நூலகத்திலே பெற்றுக்கொண்டால். நூலகத்திலே ஓகே பெற்றுக்கொண்டால். பெற்றுக்கொண்டேன். ஓகே, ஏன் பெற்றுக்கொண்டேன், ஏன் பெற்றுக்கொண்டால்? சொல்லுங்க பாக்க. வஜத்துல ஃபியல் ஃபாயில் இருக்குது. ஓகே, வஜத்து என்ற சொல்லுக்குள்ளேயே என்ன இருக்குது? ஃபியல் ஃபாயில் இருக்குது. வஜதத் என்று நீங்க கருத்தெடுத்தால், பெற்றுக்கொண்டால் என்று வந்தால் யாரு பெற்றுக்கொண்டால் என்றது இல்லை. உதாரணமாக வஜதத் ஃபாத்திமா, வஜதத், நீங்க சொன்னது பிழை இல்லை மகன், சரியா? பிழை இல்லை. நீங்க யோசிக்கலாம், அப்படியும் வரலாம் தானே. அவள் பெற்றுக்கொண்டாள். இப்ப வஜதத் என்றாலே அவள் பெற்றுக்கொண்டாள் தானே. பெற்றுக்கொண்டாள் என்றதை விட அவள் பெற்றுக்கொண்டாள். வஜத்துன்னா நான் பெற்றுக்கொண்டேன். சரியா? அது மாதிரி வஜதத்தண்டா அவள் பெற்றுக்கொள்றாள் என்ற கருத்து உள்ளுக்கு இருக்குது, இல்லை என்றதல்ல. ஆனா இந்த இடத்துல வஜதத் என்று நீங்க யோசிக்கிறத விட வஜத்து என்று யோசிக்கிறது தான் நல்ல. இந்த அமைப்புல வாக்கியம் வந்தால் உங்களோட தன்மையில யோசிக்கிறது தான் நல்ல. பிழை இல்லை. நான் சொல்றேன் என்னன்னா, உங்களோட விட நீங்க சொன்ன மொழிபெயர்ப்பு பிழை இல்லை. ஆனா நீங்க சொன்னதை விட இந்த அமைப்புல எழுதுறது பொருத்தம் கூட. புள்ளிகள் கிடைக்கும், பெரும்பாலும் புள்ளிகள் கிடைக்கும். சரியா? நான் சொல்றது என்னன்னா, பெரும்பாலும் விதிவிலக்காக ஒரு சிலர் தான் பெற்றுக்கொண்டால் என்று எழுதுவாங்க. பெரும்பாலானாக்கள் பெற்றுக்கொண்டேன் என்று தான் எழுதுவாங்க. ஏண்டா இந்த அமைப்புல வரக்கொள்ள, சரியா, ஹரக்கத் இல்லாம வரக்கொள்ள தன்மையில தான் வாசிக்கிற. முதலாவதாக தன்மையில தான் வாசிக்கிற. தன்மையில நான் நான் சரியா? மிக மிக குறைவு படற்கையில பெண்பால வாசிக்கிறது மிக குறைவு. இப்ப நீங்க யோசிக்கலாம், வஜத்து மட்டுமல்ல, வஜதத் மட்டுமல்ல, எங்களுக்கு இப்படி சொல்லலாமே, வஜத்த அன்னு சொல்லலாம் தானே. வஜத்த
நீ பெற்றுக்கொண்டா என்று சொல்ல மேலும், வஜத்தி என்று சொல்ல மேலும். முன்னிலை ஆண்பால் ஒருமையில சொல்ல மேலும், முன்னிலை பெண்பால் ஒருமையில சொல்ல மேலும். இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, இந்த சொல் வந்தால் சரியாய்க்கு ஒரு ஃபாயில் ஒன்று தெளிவாக வராம ஜைனபண்டோ ஃபாத்திமாண்டோ அப்படி எதுவுமே இல்லாம இருந்தால் நீங்க வாசிக்கல தன்மையிலேயே வாசிங்க. அப்ப அது சரியான கருத்தையே காட்டும். வஜத்து நான் பெற்றுக்கொண்டேன். எது விலங்கல்ல? இந்த கிதாபென் அலிஃப் வந்தீங்களா எப்படி சார்? இது மஃபூல் பிஹி. சரியா? செயற்படு பொருள். மஃபூல் பிஹி படிச்சுக்கிறான் நீங்க? இல்ல சார். இல்லையா? சரி, ஓகே. இல்லாட்டி நான் எப்படி அடுத்த கட்டமா போறது? ரைட். அதாவது மஃபூல் பிஹி என்பது செயற்படு பொருள். இப்ப தமிழ்ல வந்து செயற்படு பொருள் ஒரு விஷயம் ஒன்றிருக்கிறோம் இல்லையா? அப்ப மஃபூல் பிஹி என்பது செயற்படு பொருளை குறிக்கிறது. சரியா? அப்ப செயற்படு பொருள் என்று வரக்கொள்ள, மஃபூல் பிஹி என்று வரக்கொள்ள நஸ்புடைய நிலைமையில தான் வரும். நஸ்புடைய நிலைமையில அப்படியெல்லாம் அந்த சொற்களோடு தெரியுமோ தெரியாது. இப்ப நஸ்புடைய அடையாளம் வந்து ஃபத்ஹா அல்லது ஃபத்ஹத்தைன். அப்படின்னா வந்து ஃபத்ஹத்தைன் வரும். ஃபத்ஹத்தைன் இருக்குது. ஃபத்ஹத்தைன் வருமாக இருந்தால், சரியா, ஃபத்ஹத்தைன் வருமாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் அலிஃப் கொண்டு போடணும். சரியா? ஒரு ஹம்சாவுக்கு பிறகு ஹம்சாவுக்கு ஃபத்ஹத்தைன் வந்தால், சரியா, உதாரணமாக நான் இப்ப மா அன் எழுதுறேன்னு வச்சுக்கொள்ளுங்களே, மா அன். ஹம்சாவுக்கு ஃபத்ஹத்தைன் வந்தால் அலிஃப் போடோ மேலும் போடாமல் விடோ மேலும். சரியா? போடோ மேலும் அல்லது மா அன் என்று இப்படி எழுதோ மேலும். அதே நேரம் ஷஜரத்தன் ஒரு குண்டுத்தாவுக்கு பக்கத்துல குண்டுத்தா இப்ப ஷஜரத்தன் எழுதுவதாக இருந்தால் ஒரு நாளும் நாங்கள் என்ன செய்யப்படாது, அலிஃப் போடப்படாது. சரியா? இந்த ரெண்டு அழுத்தம் அல்லாத ஏனைய எந்த எழுத்து வந்தாலும் ஃபத்ஹத்தைன் வரக்கொள்ள தன்மீன் வரக்கொள்ள கண்டிப்பாக நாங்க அலிஃப் போட்டே ஆகணும். அப்படித்தான் அலிஃப் வாரது. விளங்கினா நான் சொன்னது? விளங்கினோ விளங்கலையோ தெரியாது. விளங்கினா? ஓகே, அது கொஞ்சம் அது பிராக்டிஸ்ல வரணும். இப்ப நீங்க ஓகே, இப்ப நீங்க படிச்சில்லாட்டி உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, ஓகே. கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. நான் என்னால் முடியுமான அளவு விளங்கப்படுத்தினேன். விளங்கியிருந்தா சந்தோஷம். ரைட், அடுத்த பாருங்கோ. ரைட். அல்லுகத்துல் அரபிய்யா அர்பஉ ஹிஸஸின் ஃபில் உஸ்பூஇ வ ஹிஸ்ஸத்துல் யௌமல் கிராஅ. நாங்க இது அண்டக்கும் பார்த்தோம். என்ன சொல்லுங்க பார்க்க? நான் டைப் பண்ணல, சொல்லுங்களே. அல்லுகத்துல் அரபிய்யத்து அர்பஉ ஹிஸஸின் ஃபில் உஸ்பூஇ வ ஹிஸ்ஸத்துல் யௌம் அல் கிராஅ. அரபு மொழி வாரத்தில் 4 பாட வேளைகள். இன்றைய பாடம் வாசிப்பு. வெரி குட். ரைட், ஓகே. அரபு மொழி அல்லுகத்துல் அரபிய்யா அரபு மொழி அர்பஉ ஹிஸஸின் ஃபில் உஸ்பூஇ கிழமையில் 4 பாட வேளைகளை கொண்டதாகும். எங்களுக்கு முடிக்கலாம 4 பாட வேளைகள் என்று நிப்பாட்டோம் மேலும், ஆனா முடிக்கும் மேலும். வஹிஸ்ஸத்துல் யௌம் இன்றைய பாட வேளை அல் கிராஅ வாசிப்பாகும். வாசிப்பு என்று நிப்பாட்டாம வாசிப்பாகும் என்று சொல்லி அழகா முடிக்கலாம. ரைட், ஓகே. மூணாவது சொல்லுங்க. ரைட். சும்ம தனாவல துஆமல் கதாஇ ஃபில் ஹைமத்தில் கபீரா. இதை சொல்லுங்க பார்க்க. பெரிய கூடாரத்திலே பகலுணவை பரிமாறினார்கள். அப்படி வருமா? தனாவல பரிமாறினான். அப்ப சும்மா என்ற சொல்லுக்கு நீங்க மொழிபெயர்க்கலையே. பின்பு பெரிய கூடாரத்திலே பகலுணவை வெரி குட், ஓகே. அப்ப சும்மா என்ற சொல்ல நாங்க முதல்லயே எழுதி கொள்ளணும். பிறகு அல்லது பின்பு பெரிய கூடாரத்தில் பகலுணவை பரிமாறினான் அல்லது பகலுணவை பெற்றுக்கொண்டான் அல்லது பகலுணவை சாப்பிட்டான். ஓகே. தனாவல் என்ற சொல்லுக்கு இப்படி பல கருத்துகளுக்கு மொழிபெயர்க்கலாம். ரைட், அடுத்தது சொல்லுங்க பார்க்க. நூலகத்திற்கு முன்னால் உள்ள முற்றத்திலே மொழி ஆய்வுகூடம் உள்ளது. வெரி குட், ஓகே. நூலகத்துக்கு மஅமலுல் லுகா மொழி ஆய்வுகூடம். மஅமலுல் லுகா மொழி ஆய்வுகூடம். ஃபில் ஃபினா ஃபினானா முற்றத்தில், முற்றம். அப்ப மக்தபானா நூலகம்.
அப்ப மஅமலுல் லுகத்தி ஃபில் பினாஇ அமாமல் மக்தபா, நூலகத்துக்கு முன்னால் உள்ள முற்றத்தில் மொழி ஆய்வுகூடம் உள்ளது. சரி, வெரி குட். அடுத்தது 5வது சொல்லுங்க. சொல்லுங்களே 5வது. الطريق مزدحمة دائما ولا أستطيع قيادة الدراجة. நாங்க இதை பார்த்தோம் பாதை ஏற்கனவே. எப்பொழுதுமே ம். நெருக்கமாகவே இருக்கும், நெரிசலாக நெரிசலாக இடைஞ்சல். இருக்கும். இடைஞ்சல் அல்ல, முஸ்இஜந்தா தான் இடைஞ்சல். முஸ்தஹிமத்துண்டா நெரிசல், அந்த நெருக்கடி என்றதை விட இந்த நெரிசலாக, அதாவது ஒரு விளங்குறாக்குமா சொல்றது. அத்தரீக்கு முஸ்தஹிமத்துன் தாயிமன், பாதை எப்போதும் நெரிசலாக இருக்கும். வலா அஸ்ததிஉ கியாதத் தர்ராஜா, என்னால் சைக்கிளை ஓட்டுவது முடியாது. என்னால் சைக்கிள் ஓட்ட முடியாது, சைக்கிள் ஓட்ட முடியாமல் உள்ளது என்று சொல்லலாம். ரைட். 6வது. ஆறாவது சொல்லுங்க. لقد اشتريت كتابا عن الهجرة قبل أسبوع. நாங்க இதை பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஹிஜ்ரா பற்றிய புத்தகத்தை சென்ற கிழமை நான் வாங்கினேன். சென்ற கிழமையா? ஒரு கிழமைக்கு முன். ஒரு கிழமைக்கு முன்னர். கபுல உஸ்பூஇன், ஒரு கிழமைக்கு முன்னர். அப்ப ஹிஜ்ரத் பற்றிய புத்தகம் ஒன்றை ஒரு கிழமைக்கு முன்னர் நான் வாங்கினேன். அப்ப இஷ்டரைத்து நான் வாங்கினேன். அப்ப லகத் என்ற சொல் ஒன்று இருக்குது. எனவே நான் வாங்கிவிட்டேன் என்று சொல்ல மேலும். ரைட். வாங்கினேன் அண்டா இஷ்டரைத்து, லகத் இஷ்டரைத்துன்னா நான் வாங்கிவிட்டேன் என்று சொல்லலாம். அல்லது நீங்க தெளிவாக லகத் என்ற சொல்லுக்கு கருத்து எழுத விரும்பினால் நிச்சயமாக என்று எழுதலாம். லகது அல்லது கது. ஓகே, லகது அல்லது கது என்ற கருத்து நிச்சயமாக. ரைட். 7வது சொல்லுங்க பார்க்க. வகஃப இப்ராஹீமு அமாம மஹத்தத்தில் ஹாஃபிலாத்தி வந்தலர தவீலன். சொல்லுங்க பார்க்கலாம். நீண்ட நேரம் எதிர்பார்த்த வண்ணம் பஸ் நிலையத்திற்கு முன் போய் இல்ல, அதுல சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது. இந்த 2 வாக்கியம் நீக்கிறேன். நீண்ட நேரம் எதிர்பார்த்த வண்ணம் இல்லைங்க. சரியா? எப்படி வரும்? வகஃப இப்ராஹீமு அமாம மஹத்தத்தில் ஹாஃபிலாத்தி. பஸ் நிலையத்திற்கு முன் போய் இப்ராஹிம் நின்றார், மேலும் நீண்ட நேரம் காத்திருந்தார். பழகினா உங்களுக்கு. அப்ப இந்த 2ஐயும் சேர்க்க மேலும் உங்களுக்கு. ஒன்று வகஃப இப்ராஹிம், இப்ராஹிம் நின்றான். அமாம மஹத்தத்தில் ஹாஃபிலாத்தி, பஸ் நிலையத்துக்கு முன்னால் இப்ராஹிம் நின்றான். மேலும் வந்தலர, மேலும் அவன் காத்திருந்தான். தவீலன், நீண்ட நேரமாக காத்திருந்தான். இந்த 2 வசனங்களையும் இணைத்து சொல்வதாக இருந்தால், வகஃப இப்ராஹிமு அமாம மஹத்தத்தில் ஹாஃபிலாத்தி வந்தலர தவீலன். இப்ராஹிம் பஸ் நிலையத்துக்கு முன்னால், சரியா, பேருந்து நிலையத்துக்கு முன்னால் நின்று நீண்ட நேரம் காத்திருந்தான். அப்படி சொல்ல மேலும். நின்று நீண்ட நேரம் காத்திருந்தான் என்று சொல்ல மேலும். ரைட், ஓகே. அடுத்தது 8வது. அது நாங்க பார்த்தோம். அண்டக்கும் கானல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மாதாமல் அப்து ஃபீ அவுனி அஹீஹி. ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யும் போதெல்லாம் அல்லாஹும் அந்த அடியானுக்கு என்ன செய்கிறான்? உதவி செய்கிறான். சரி. அடுத்து 9வது சொல்லுங்க. ஃபில் அஸ்ரி யுசாயிது அஹ்மத் உம்மஹு வ அஹவாத்தஹு ஃபீ இஅதாதி தஆமில் இஃப்தார். அஹவாத்திஹி அது ஒரு மணி. ரைட், ஓகே. சொல்லுங்க பாக்க. சார் அகவாத்துஹு என்றா இஹ்வத்துன் பன்ம சாரி அஹுன் பன்ம அஹவாத். அஹுன் அஹவாத், சாரி அஹுன் இஹ்வத்துன், சாரி
அஹுன் இஹ்வத்துன் உஹ்துன் அஹவாத்துன். சரியா? விளங்கினா? ஓகே. அஹுன்னா சகோதரன் தானே. அஹுன்னா சகோதரன். அட பண்ணவார இஹ்வத்துன் சகோதரர்கள் என்று வரும். உஹ்துன்னா சகோதரி. அட பண்ணவாரது அஹவாத். ரைட். சொல்லுங்க பாக்க நீங்க கருத்து சொல்லுங்கள். அஹ்மத் அவனுடைய தாயும் அவனுடைய சகோதரிகளும் இஃப்தார் உணவை தயாரிக்கும் நேரத்திலே உதவி செய்தார். அப்படியா வர உதவி செய்ய வரலையே சார். உதவி செய்கிறான் இருக்குது. யுசாயிது உதவி செய்கிறான். ஓகே. சாஅதன்னு உதவி செய்தான். இப்ப யுசாயிது ஒன்ன கருத்து உதவி செய்கிறான் அது இருக்குது. சரி. இப்ப யுசாயிது அஹ்மத். அஹ்மத் உதவி செய்கிறான். யாருக்கு உதவி செய்கிறான்? உம்மஹு அவனுடைய தாய்க்கும் அவனுடைய சகோதரிகளுக்கும் உதவி செய்கிறான். மாலையில் அஹ்மத் தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய சகோதரிகளுக்கும் உதவி செய்கிறான். இதுல في إعداد طعام الإفطار في إعداد طعام الإفطار அப்படி என்ன கருத்து? இஃப்தார் உணவை தயாரிப்பதில். في إعداد தயாரிப்பதில். ஓகே. இஅதாத்னா தயாரிக்கிறது. ஒருமைன்னு ஒருமை. ஒருமை இல்ல, அது மஸ்தர் வினை அடி சொல்லுண்ட. அஅத்த தயார் செய்த. சரியா? அஅத்த கருத்து என்ன? தயார் செய்தான். ஐட மஸ்தர் வினை அடிதான் இஅதாத் தயாரித்தல். இஃப்தாருக்குரிய உணவை இஃப்தார் உணவை தயாரிப்பதில் என்று வரும். இஃப்தார் உணவை தயாரிப்பதில் அஹ்மத் தன்னுடைய தாய்க்கும் சகோதரிகளுக்கும் உதவி செய்கிறான். சரியா? பில் அஸ்ரி என்ன மாலையில். அப்ப மாலையில் إعداد مالي أعدت. إعدادنا மாலி. எஸ். ஓகே. அஅத்த உதவி செய்தான். சரி, இந்த தயாரித்தான் உதவி செய்தான் அல்ல தயாரித்தானா? அஅத்த தயாரித்தான். அஅத்த யுஇது அப்படி இல்ல சார்? எஸ் எஸ். அஅத்த யுஇது அப்படி தான் வரும். அஅத்த யுஇது. கிளியரா? 9வது. ஓகே. 10வது பாருங்க. ததக்கர் ஹுனாக தர்சுன் ஃபில் மஸ்ஜிதி பஅத ஸலாத்தில் மக்ரிப். சொல்லுங்க பாக்க. நினைவுக்குள் அங்கே மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்னால் மஸ்ஜிதிலே பாடம் உள்ளது. சரியா? ததக்கரண்டா சரியான கருத்து எப்படி வரும்? நீங்க சொன்ன மாதிரி தான். எப்படி வரும் ததக்கரண்டா? ததக்கரண்டா என்ன? நீ நினைவில் கொள். சரியா? நீ நினைவுல வச்சிரு. நீ நினைவில் கொள். ரைட். ஞாபகப்படுத்து. அந்த கருத்துல வரும் ததக்கர் ஹுனாக தர்சுன் ஃபில் மஸ்ஜிதி பஅத ஸலாத்தில் மக்ரிப். அங்கு மக்ரிப் தொழுகையின் பின்னர் பள்ளியில் ஒரு பாடம் உள்ளது. சரி. ஓகே. அடுத்த பாருங்க. இங்கதான் நாங்க கொஞ்சம் பார்ப்போங்க. இங்கே சிறியதொரு நீச்சல் தடாகம் உள்ளது. அங்கே பெரியதொரு விளையாட்டு மைதானம் உள்ளது. இதை கொஞ்சம் சொல்லுங்க பாக்க நீங்களே. சரியா? சொல்லுங்க பாக்க பிள்ளைகள். இங்கே சிறியதொரு நீச்சல் தடாகம் உள்ளது. இங்கே உள்ளது. இங்கே எப்படி ஆரம்பிக்கிற? இங்கு அங்கு. ஹுனா. சரியா? இங்கேன்றது எப்படி வரும்? ஹுனா. ரைட். ஹுனா மஸ்பஹுன். ஹுனா மஸ்பஹுன் சகீருன். வெரி குட். ஓகே. ஹுனா மஸ்பஹுன் சகீருன். இங்கே சிறியதொரு நீச்சல் தடாகம் உள்ளது.
அப்ப முதலாவதாக நாங்க மஸ்பஹுன் என்றதாக எழுதணும். ஒரு நீச்சல் தடாகம். சகீரண்டா சிறிய. அப்ப ஹுனா மஸ்பஹுன் சகீருன். இங்கே சிறியதொரு நீச்சல் தடாகம் உள்ளது. அங்கே பெரியதொரு வஹுனாக்க. மேலும் வஹுனாக்க அங்கே மைதானுன் அல்லது மல்அபுன். ஓகே, ரெண்டு சொல்லையும் பயன்படுத்தலாம். மல்அபுன் கபீருன், மல்அபுன் கபீருன். அப்ப நீங்க பாருங்க, சிறியதொரு அந்த தொரு என்ற சொல்ல வச்சு உங்களுக்கு பார்க்கலாம் அலிஃப்லாம் வருமா இல்லையாண்டு. அதே மாதிரி தான் பெரியதொரு, ரைட், பெரியதொரு என்ற சொல்ல வச்சு உங்களுக்கு விலகி கொள்ளையிலும் அலிஃப்லாம் வருமா இல்லையா என்றது. ரைட், ஓகே. அலிஃப்லாம் வந்தால் அந்த அந்த ஒரு எண்ண கருத்து வராது. அலிஃப்லாம் வராம வரக்கொள்ளதான் அந்த ஒரு எண்ண கருத்துல வரும். ஹுனா மஸ்பஹுன் சகீருன் வஹுனாக மைதானுன் அல்லது மல்அபுன் கபீருன். சரி, இப்ப நீங்க ஹரக்கத் வைக்கிற எக்ஸாம்ல எப்படி? இல்ல சார். இல்ல வச்சவானமா. ரைட், ஓகே. இப்ப அடுத்த பாருங்க. ஓகே, அடுத்த சொல்லுங்க பார்க்க. எனது மகனே பொறுமையாக இரு. யா வலதி இஸ்பிர். ரைட், இப்படி எழுதலாம். மேலும் அப்படி இல்லாட்டி எப்படி எழுதலாம்? இஸ்பிர் யா வலதி. ரெண்டு மாயும் எழுதலாம். இஸ்பிர் யா வலதி அல்லது யா ஐபினி என்று எழுதாம் மேலும். சரியா? யா வலதி இஸ்பிர் என்று சொல்லுவோம் மேலும், அல்லது இஸ்பிர் யா வலதி என்று சொல்லுவோம் மேலும். அடுத்தது, மலைக்க விமான நிலையத்துக்கான இறுதி வருடம் இதுவாகும். ரைட், யோசிக்கிறீங்களா? ஹாதிஹி ஆஹிரு சனத்தின் என்று வருமா? ஹாதிஹி ஆஹிரு சனத்தின் லில் மத்தாரில் கதீம் என்று வருமா? சரியா? ஹாதிஹி ஆஹிரு சனத்தின், இது இறுதி வருடம் ஆகும். சரியா? ஹாதிஹி ஆஹிரு சனத்தின் லில் மத்தாரில் கதீம். அல் மத்தாரண்டா விமான நிலையம், அல் கதீமண்டா பழைய. அப்ப பழைய விமான நிலையத்துக்கான இறுதி வருடம் இதுவாகும் என்று வரும். ரைட், ஓகே. அடுத்தது பாருங்களேன். நான் உனக்கு அழகானதொரு மிதிவண்டியை வாங்கி தருவேன். வாங்கி தருவேன். நான் உனக்கு அழகானதொரு மிதிவண்டியை வாங்கி தருவேன். வாங்கினான் என்ன சொல்ற? வாங்கினான் இஷ்தரா. நான் வாங்குவேன். நான் வாங்குவேன் என்ற வரக்குள்ள அஷ்தரி. வெரி குட். ரைட், இங்க வந்து எங்களுக்கு கன்ஃபார்மா சொல்லலாம். அஷ்தரியும் ஓகே. ஐ வில் பை, நான் வாங்குவேன் என்று வரக்குள்ள சாஸ்தரி சீன போடுறது மிச்சம் நல்ல. ரைட், சாஸ்தரி. அப்ப நான் வாங்குவேன். யாருக்கு வாங்குவேன்? லக்க, உனக்கு. சாஸ்தரி லக்க, எதனை வாங்குவேன்? மிதிவண்டியை. தர்ராஜத்தன். தர்ராஜத்தன் அழகானது. ஜமீலத்தன். வெரி குட். ஓகே, சாஸ்தரி லக்க தர்ராஜத்தன் ஜமீலத்தன். நான் உமக்கு அல்லது உனக்கு அழகானதொரு மிதிவண்டியை வாங்கி தருவேன். ரைட், அடுத்த பாருங்க. கொஞ்சம் பெரிய வசனம் தான் பாருங்க. ரைட், ஓகே. அவர்கள் இருவரும் நாளை நகரத்துக்கு பிரயாணம் செய்யக்கூடியவர்கள். மேலும் தற்போது அவர்கள் இருவரும் பிரயாணத்துக்கு தயாராகிறார்கள். எப்படி சொல்லலாம்? அவர்கள் இருவர் என்று வரக்குள் என்ன சொல் வரும்? அவர்கள் இருவர். ஹுமா. ஹுமா, அவர்கள் இருவர். அதுக்கு பிறகு பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் இருக்குது. பிரயாணிப்பார்கள். வெரி குட். ஹுமா வந்தா எப்படி வரும்? ஹுமா
முசாஃபிருன் முசாஃபிருன் முசாஃபிரானி முசாஃபிரானி வெரி குட். ஹுமா முசாஃபிரானி எங்க நகரத்துக்கு? ஆசிமா للبلد பில் ஆசிமா للمدينة இலல் للمدينة மதீனா. இலல் மதீனா. ஆசிமானா சார் தலைநகரம். ஆசிமா வராது. தலைநகரமே ஆசிமாண்டா. சரி சரி. ஓகே, இங்க தலைநகரம் வந்திருந்தா ஓகே. ஓ للمدينة வராதா? இல்ல, லில் மதீனா வராது, இலான்னு தான் வருமா. இப்ப ஜஹப்து இலல் பைத்தி, ஜஹப்து லில் பைத்தி என்று வரல. இப்ப கருத்துல இலா என்ற சொல்லுக்கும் லி என்ற சொல்லுக்கும் மிக்கு என்ற கருத்து வந்தாலும் டு என்ற கருத்து வந்தாலும் நாங்க ஒரு இடத்துக்கு போறேன்னு வரக்கொள்ள லி என்ற ஹர்ஃபு ஜர்ர பயன்படுத்துற இல்ல, இலா என்ற ஹர்ஃபு ஜர்ரத்தான் பயன்படுத்துற. உதாரணமாக ஜஹப்து லில் மദ്രസാன்னு சொல்ற இல்லை, ஜஹப்து இலல் மദ്രസா. அது மாதிரி சாஃபர்த்து இலா கூலும்பு. அப்ப இந்த இடத்துல எல்லாம் நாங்க லீய பயன்படுத்துறது இல்லை. சரியா, ஒரு இடத்துக்கு போறேன்னு வரக்குள்ள நாங்க இலா என்ற ஹர்ஃபு ஜர்ரத்தான் பயன்படுத்துறோம். சரியா, அப்ப ஹுமா முசாஃபிரானி இலல் மதீனா, அவர்கள் இருவரும் நகரத்துக்கு பிரயாணம் செய்யக்கூடியவர்கள். எப்ப எப்ப? நாளை. நாளை நாளைக்கு என்ன சொல்றது? கதன். கதன் தான் நாளை. சரி, அதுக்கு பிறகு என்ன? மேலும். மேலும் என்று வரக்குள்ள நாங்க வாவ போட்டு வந்தா சரி. மேலும் தற்போது அவர்கள் இருவரும் பிரயாணத்துக்கு தயாராகிறார்கள். வயஇத்தானி இல்ல, ரைட், ஓகே. வயஇத்தானி என்ன சொல்லணும் இல்லை மகள். ஆத்த என்ன சொல்லல, ஆத்தன்னா தயார்படுத்தினான். இஸ்தாத்த. சரியா, இஸ்தாத்தன்னு சொல்ல வச்சு சொல்லுங்க, தயாராகிற. இஸ்தாத்த. வயஸ்தஇத்தானி வயஸ்தஇத்தானி. சரியா, வயஸ்தஇத்தானி. லிஸ்ஸஃபரி الآن லிஸ்ஸஃபரி அல்ஆன். அல்ஆன். ஓகே, வயஸ்தஇத்தானி லிஸ்ஸஃபரி அல்ஆன் இப்படி எழுதுவோம். மேலும் அல்லது சரியா, ஹுமா முசாஃபிரான் இலல் மதீனத்தி கதன் அண்டு போட்டுட்டு ரைட். அதுக்கு பிறகு எங்களுக்கு திருப்ப வஹுமா என்ற சொல்ல திருப்ப பயன்படுத்தலாம். வஹுமா முஸ்தஇத்தானி. இஸ்தஅத்த என்ற சொல்லுக்குரிய இஸ்முல் ஃபாயில் முஸ்தஇத்துன். வஹுமா முஸ்தஇத்தானி லிஸ்ஸஃபரி அல்ஆன் என்று எழுதுவோம். மேலும் வயஸ்தஇத்தானி என்றதும் ஓகே, முஸ்தஇத்தானி என்றதும் ஓகே. சரியா, வஹுமா முஸ்தஇத்தானி லிஸ்ஸஃபரி அல்ஆன், தற்போது அவர்கள் இருவரும் பயணத்துக்கு தயாராகிறார்கள். அப்ப இந்த அல்ஆன் என்ற சொல்ல உங்களுக்கு விரும்பினா இடையில போடும். மேலும் வஹுமா முஸ்தஇத்தானில் ஆன் லிஸ்ஸஃபர். அப்ப நீங்க மகள் யோசிக்கலாம், நான் இப்ப லிஸ்ஸஃபர்ல லீய போட்டிக்கிறேனே அப்படி என்று. ஓகே, இது வேறையா? இது பயணத்துக்கு தயாராகிற என்ன கருத்துல வராது. இது நான் இலா வராது. வஹுமா முஸ்தஇத்தானில் இல சஃபர் என்று வராது. இப்ப எங்க போற என்று வரக்கொள்ளதான் அந்த இடத்துக்கு முன்னால நாங்க இலாவை போடுறது. வழங்கினா அவளுக்கு எங்க போறன்னு வரக்கொள்ளதான் நாங்க என்ன செய்யறது? இலா என்ற ஹர்ஃபு ஜர்ர போடுறது. சரியா, இடத்துக்கு முன்னால போடுற. கிளியரா விளங்கினா? அவர்கள் இருவரும் நாளை நகரத்துக்கு பிரயாணம் செய்யக்கூடியவர்கள். ஹுமா முசாஃபிரானி இலல் மதீனத்தி கதன். ரைட். மேலும் மேலும் தற்போது அவர்கள் இருவரும் பிரயாணத்துக்கு தயாராகிறார்கள். அப்ப மேலும் வயஸ்தஇத்தானி லிஸ்ஸஃபர் இல்லான் அல்லது வஹுமா முஸ்தஇத்தானி இல்லான் லிஸ்ஸஃபர் எழுதலாம். சரி, அடுத்த சொல்லுங்க பார்க்க. ஹாதிஹி மதரசத்துல் சாரி, நான் விடைய சொல்லிட்டு போறேன். என்னன்னா நீங்க சொல்லுங்க பார்க்க. இது பெண்களின் பாடசாலை. சொல்லுங்க. هذه مدرسة மதரசத்துன் நிசா. நிசான்னு சொல்ல பயன்படுத்துறது இல்ல. என்ன சொல் பயன்படுத்துற? அல் பனாத். ஓகே, ஹாதிஹி மதரசத்துல் பனாத். சரியா, ரைட். அவர்கள் கூடைப்பந்து விளையாடுகிறார்கள். சொல்லுங்க. ஹுன்ன யல்அபுன ஹுன்ன யல்அபுன குரத்து சல்லா. ஹுன்ன ஓகே,
ஹுன்ன யல்அபுன குரத்தஸ்ஸல்லா. அவர்கள் கூடைப்பந்து விளையாடுகிறார்கள். இப்ப நாங்க இந்த வாவண்டு எழுத்து போடலாட்டி கொஞ்சம் விளங்குது இல்லை, கருத்து மயக்கமா வந்துடும். இங்க மேலும் என்றது இல்ல, மேலும் என்ற சொல் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு வாவ போடலாம. ஹாதிஹி மதரசத்துல் பனாத், இது பெண்கள் பாடசாலை ஆகும், இது பெண்களின் பாடசாலை. இந்த இடத்துல நாங்க பெண்கள் என்று வரக்குள்ள நிசா என்ற சொல்ல பயன்படுத்துறது இல்லை, அல் பனாத்ன்னு தான் பயன்படுத்துறத. அப்புறம் அவர்கள் கூடைப்பந்து விளையாடுகிறார்கள். வஹுன்ன யல்அபுன குரத்தஸ்ஸல்லாஹ் என்று வரும். அடுத்தது 6வது, உமரின் நண்பர்கள் அதிகமாக இருக்கின்றனர், அவன் அவர்களுக்கு கடிதங்களை எழுதுகிறார். நாங்க இந்த வாக்கியத்தை ஏதோ ஒரு வகையில சென்ற வகுப்புல பார்த்தோம். ரைட், உமரின் நண்பர்கள் அப்படி எழுதுற. உமரின் நண்பர்கள் வெரி குட். அஸ்திகாஉ உமர், சதீகுன் ஃபன்மா அஸ்திகா. சரியா? எனவே அஸ்திகாஉ உமர் அதிகமாக இருக்கின்றார்கள். அது எப்படி எழுதுற? கசீரூன. அஸ்திகா உமர் கசீரூன. அது பிறகு இன்னொரு வாக்கியமும் இருக்குது, அவன் அவர்களுக்கு கடிதங்களை எழுதுகிறான். அவன் அவர்களுக்கு கடிதங்களை எழுதுகிறான். வயக்துபு லஹும், அவன் எழுதுகிறான் இல்லையா? வயக்துபு லஹும், அவன் கடிதங்கள். ரைட், ஓகே. வயக்துபு லஹும் சொல்லுங்களேன். வயக்துபு, இப்ப கடிதங்களை என்று வரக்குள்ள ரிசாலத்தனண்டா கடிதத்தை என்று வரும். ரிசாலத்தனண்டாக வந்து கடிதத்தை. ரிசாலத்துன்ன பண்ண ரசாயில் வழங்கினா ரசாயில. வயக்துபு ரசாயில லஹும், வயக்துபு ரசாயில லஹும். ரைட், அவன் அவர்களுக்கு, அவன் எழுதுகிறான். ரசாயில கடிதங்களை லஹும் அவர்களுக்கு. அல்லது உங்களுக்கு ரசாயில் என்று சொல்ல பின்னுக்கு போட மேலும், வயக்துபு லஹும் ரசாயில் அன்னெழுதான் மேலும். உங்களுக்கு இந்த இடத்துல ரசாயில் என்ற சொல்லுக்கு அழைப்பெல்லாம் போட்டாலும் பிரச்சனை இல்லையா? யக்துபு லஹும் அர் ரசாயில் இப்படி அழைப்பெல்லாம் போட்டாலும் பிரச்சனை இல்லை. வயக்துபு லஹும் அர் ரசாயில, ஓகே, அப்படி போட மேலும் பிரச்சனை இல்லை. அஸ்திகாஉ உமர் கசீரூன, உமருடைய நண்பர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். வயக்துபு லஹும் ரசாயில், மேலும் இங்க மேலும் இல்ல, ஆனா அடுத்த வாக்கியம் பாருங்க முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்குது. எனவே நாங்க இந்த இடத்துல வாவ போட்டு எழுதலாம். வயக்துபு லஹும் அர் ரசாயில், அவன் அவர்களுக்கு கடிதங்களை எழுதுகிறான். அடுத்த சொல்லுங்க பாக்க, எப்படி வரும்? நீ ஒரு நாளில் எத்தனை மணித்தியாலங்கள் தூங்குகிறாய்? வெரி குட். கம் சாஅத்தன், எத்தனை மணித்தியாலங்கள். கம் சாஅத்தன் தனாமு, நீ தூங்குகிறாய். ஃபில் யௌமி. வெரி குட். சரி, ஒரு கேள்விக்குரிய போட்டா நல்லா, ஏன்னா கேள்விதானே. கம் சாஅத்தன், எத்தனை மணித்தியாலங்கள். தனாமு, நீ தூங்குவாய். ஃபில் யௌமி, ஒரு நாளில். அப்ப நீ ஒரு நாளில் எத்தனை மணித்தியாலங்கள் தூங்குவாய் என்று வரும். ஓகே, அடுத்த பாருங்க, மிருக காட்சி சாலைக்கு எனது குடும்பத்துடன் செல்வேன். செல்வேன் என்று வரக்கொள்ள நாங்க எப்படி போட்டா நல்லா? அதுஹபு, ஓகே, ஆனா சீன போட்டா நல்லா. சஅதுஹபு. அடுத்த வரணும் எங்க போறன்றது வரணும், அல்லது யாரோட போறன்னு சொல்ல மேலும். எப்படி போடுறது? மிருக காட்சி சாலைக்கு, மிருக காட்சி சாலைக்குன்னு வரக்குள்ள மிருக காட்சி சாலைக்கு நாங்க அரபால் என்ன சொல்றது? ஹதீகத்துல் ஹயவானாத். ஹதீகத்துல் ஹயவானாத், ஹதீகானா தோட்டம் இல்லையா? ஹயவானாத்னா மிருகங்கள், மிருகங்களின் தோட்டம் நேரடியா மொழிபெயர்த்தா அப்படி சொல்றது இல்லை. ஹதீகத்துல் ஹயவானாத் என்பது மிருக காட்சி சாலை. பஸ் அஸ்ஹபு இலல் ஹதீகத்தில் ஹயவானாத். இலல் அண்டு வராதா? இலா ஹதீகத்தில் ஹயவானாத். இலா ஹதீகத்தில் ஹயவானாத் மஅ ஆயிலதி.
மஆயிலத்தி என்னுடைய குடும்பத்தாருடன். விளங்கினா? உங்களுக்கு இந்த வாக்கியத்தில் நீங்க இப்படி எழுத மேலும் எப்படி எழுதலாம்? ரைட். மஆயிலத்தி என்ற சொல்ல நீங்க இங்க போட மேலும் சஅذهب مع عائلتي إلى حديقة الحيوانات என்று போட மேலுமா? ரைட். இதை சொல்லுங்க பார்க்க. அஹ்மத் அசர் தொழுகையின் பின் விளையாட்டு மைதானத்துக்கு செல்கிறான். இதை சொல்லுங்க. يذهب أحمد வெரி குட். செல்கிறான். إلى அதனால் வெரி குட். நாங்க முதலாவது يذهب யذஹபு செல்கிறான். யாரு செல்கிறான்? அஹ்மத் செல்கிறான். எங்கே செல்கிறான்? إلى الملعب இலல் மல்அபி விளையாட்டு மைதானத்துக்கு செல்கிறான். எப்போது செல்கிறான்? بعد صلاة العصر பஅதல் அஸ்ரா இல்ல, بعد அசர் صلاة தொழுகையின் العصر பின்னர். வெரி குட். பஅத ஸலாத்தில் அஸ்ர். பஅத ஸலாத்தில் அஸ்ர். யذهب அஹ்மத் இலல் மல்அபி பஅத ஸலாத்தில் அஸ்ர். அசர் தொழுகையின் பின்னர் அஹ்மத் விளையாட்டு மைதானத்துக்கு செல்கிறான். அடுத்த சொல்லுங்க கடைசியா. ரைட். ஆயிஷாவின் தந்தையும், ஓகே நான் அந்த காப்பி பேஸ்ட் பண்ணி கொண்டு போற டைப் பண்ண லேசிக்க அதை பார்க்க வேணாம். ஆயிஷாவின் தந்தையும் அவளுடைய பெரிய சகோதரனும் சிறிய சகோதரியும் சமூகம் அளித்தார்கள். என்ன ஒன்னாவது நாங்க எதை பார்க்கணும்? சமூகம் அளித்தார்கள். ரைட். அப்ப சமூகம் அளிக்கிறது என்ன சொல்றது? أحضر அஹ்லர் என்ன கொண்டு வந்தான். ஹலர ஹலர சமூகம் அளித்தான், சமூகம் அளித்தார்கள். ரெண்டு கருத்துலையும் பாரு. ஆயிஷாவின் தந்தை أبو عائشة அபு ஆயிஷா. ஓகே, அபு ஆயிஷா. ரைட். அபு ஆயிஷா அல்லது வாலிது ஆயிஷா. என்ன? ரைட். அபு ஆயிஷா ஆயிஷாவின் தந்தை சமூகம் அளித்தார்கள். அடுத்தது அவளுடைய பெரிய சகோதரன் أخو الأكبر أخو الأكبر அகுல் அக்பர் என்று வராது. அவளுடைய பெரிய அவளுடைய சகோதரன் அஹூஹா அவளுடைய சகோதரன் பெரிய என்று வரக்கொள்ள அல் கபீர் என்ற சிவத்தை பயன்படுத்தினா சரி. வஹூஹா அல் கபீர். அடுத்தது சிறிய சகோதரி வஹ்துஹா அஸ்ஸகீரா என்று வரும். ஓகே, எல்லாருக்கும் விளங்கினா? எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. விளங்கினோ இல்ல தெரியாது. பாருங்க. ஹவர சமூகம் அளித்தார்கள் என்ன ஒரு வாக்கியத்திட ஆரம்பத்துல ஒருமையில வந்தாலும் பன்மையில எங்களுக்கு கருத்தெடுக்கலாம். அது ஜும்லா ஃபிஅலியாவுல உள்ள ஒரு ஸ்பெஷல். சரியா? ஹவர சமூகம் அளித்தார்கள். யாரு சமூகம் அளித்தார்கள்? அபு ஆயிஷா ஆயிஷாவின் தந்தையும். ரைட். அபு என்ற சொல்லுக்கு பதிலாக எங்களுக்கு விரும்பினால் வாலிது என்ற சொல்லையும் பயன்படுத்தலாம். இப்ப வாலிது ஆயிஷா அல்லது அபு ஆயிஷா ஆயிஷாவின் தந்தையும், வஹூஹா அல் கபீர் அவளுடைய பெரிய சகோதரனும், வஹ்துஹா அஸ்ஸகீரா அவளுடைய சிறிய சகோதரியும் சமூகம் அளித்தார்கள். ரைட். இப்படி எங்களுக்கு எழுதியலுமா இருந்தா ஓகே. அப்ப நான் அண்டக்கும் சொல்லி தந்த ஒரு வாக்கியத்திட மொழிபெயர்ப்பை நாங்க செய்ய கொள்ள முதலாவதாக வினை சொல்ல எழுதுறது. அதுக்கு பிறகு அந்த வினை சொல்லுக்குரிய ஆள் எழுவாய் எழுதுறது. ஃபாயில் எழுவாய் எழுதுற. அப்ப அது பிறகு நாங்க கேள்விகளாக கேட்டு பார்த்து எழுதுற. எங்க போன, எப்ப போன, ரைட், யாரோட போன. உதாரணமாக விளையாடுக, யாரு விளையாடுற, என்னத்தை விளையாடுற, எப்ப விளையாடுற, எங்க விளையாடுற. இந்த மாதிரியான வாக்கியத்தில் இருக்கிற இப்ப செல்கிறான். இப்ப பாருங்க. உதாரணமா அஹ்மத் அசர் தொழுகையின் பின் விளையாட்டு மைதானத்துக்கு செல்கிறான். செல்கிறான். யாரு செல்கிறான்? அஹ்மத் செல்கிறான். எங்கே செல்கிறான்? இலல் மல்அப் விளையாட்டு மைதானத்துக்கு செல்கிறான். எப்போது செல்கிறான்? அசர் தொழுகையின் பின்னர். எனவே பஅத ஸலாத்தில் அஸ்ர். அப்படி நாங்க கேள்வியாக கேட்டு கேட்டு விட எழுதலாம். மிருகக்காட்சி சாலைக்கு எனது குடும்பத்துடன் செல்வேன் நான் செல்வேன். அப்ப அது உங்களுக்கு தெரியும். எங்கே செல்வேன்? மிருகக்காட்சி சாலைக்கு. யாருட செல்வேன்? என்னுடைய குடும்பத்தாருடன். இப்படியாக சில வாக்கியங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு கேள்வி அமைப்புல கேட்டு எங்களுக்கு என்ன செய்யலாம்? அந்த குறித்த வாக்கியத்துக்கான மொழிபெயர்ப்பை மிகச்சரியாக எழுதலாம். சரியா? அரபிக் பேப்பர்ல ஹரக்கத் வைக்கணுமா தேவையில்லையா? சொல்லுங்க பார்க்க.
தேவையில்லை இல்லையா? ரைட், ஓகே, தேவையில்லை. ரைட், ஓகே. ரைட், ஓகே. அடுத்த பாருங்க. ரைட், இது இருக்கட்டும். ஓகே, ரைட், இது நாங்கள் பார்த்தோமே அன்றைக்கு. நான் சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் பாருங்க. நீங்கள் அன்றை பார்த்ததால உங்களுக்கு லேசாக இருக்கும். அஹி மஸ்ஊலுன், முதலாவது சொல்லுன்னா அஹி என்ற சொல் வரும். முதலாவது அஹி, சரியா? அஹி. ரைட், இரண்டாவது சொல் மஸ்ஊலுன். ரைட், என்னுடைய சகோதரன் பொறுப்பானவன். எதற்கு? அன் அவரு ஆயிலா அவரு சகீரா, அன் ஆயிலத்தி சகீரத்தின் அல் ஆன, அல்லது அல் ஆன் என்ற சொல்ல நீங்க எந்த இடத்துலையும் பயன்படுத்தலாம். விளங்கினா அவளுக்கு? அஹி மஸ்ஊலுன் அன் ஆயிலத்தின் சகீரத்தின் அல் ஆன், அல்லது அல் ஆன் ஆரம்பத்தில் போட்டெழுத மேலும் அல் ஆன் தற்போது. அஹி மஸ்ஊலுன் அன் ஆயிலத்தின் சகீரத்தின், சிறியதொரு குடும்பத்துக்கு என்னுடைய சகோதரன் பொறுப்பானவன் என்று எழுதலாம். ரைட், இது நாங்க பார்த்தோம் அண்டக்கனா. முதலாவது என்ன சொல் எழுதுறது? இதுல சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுறதுல முதலாவதாக நாங்க என்ன சொல்ல எழுதுறது? சொல்லுங்க பாக்க. சொல்லுங்களே. ரைட், ஓகே, வினை சொல்லத்தான் நாங்கள் எழுதணும். ரைட், நான் இப்ப இதுல கட் பேஸ்ட் பண்றேன்னு. அப்ப சாஃபர, அதுக்கு பிறகு சாஃபர ஹசன். ஓகே, சாஃபர ஹசன். சாஃபர ஹசன். ஹசன் பயணம் செய்தான். எங்கே பயணம் செய்தான்? எப்படி வரும்? إلى السعودية. ஓகே, இல சவுதியத்தி, இல சவுதியத்தி. ரைட், அப்ப கட் பண்ணியாச்சு. இல சவுதியா, சாஃபர ஹசன் இல சவுதியா. எதற்காக பயணம் செய்தான்? ليدرس படிப்பதற்காக. العربية. வெரி குட். லியதுருஸ அல்லுகத அல் அரபியத்த. பாருங்க, இப்படி கட் பண்ணி போகல மலசாகர. ரைட், அடுத்த சொல் என்ன வரும்? லியதுருஸ லுகத்தல் வல் இஸ்லாம். லியதுருஸ லுகத்தல் அரபியத்த வல் இஸ்லாம். அதுக்கு பிறகு قبل قبل 3 3 سنوات. سنوات. கபுல சலாசி சனவாத்தின், 3 வருடங்களுக்கு முன்னர். கபுல சலாசி சனவாத்தின், 3 வருடங்களுக்கு முன்னர். சரியா? ரைட். فسافر حسن إلى السعودية ليدرس اللغة العربية والإسلام قبل 3 سنوات. ஹசன் 3 வருடங்களுக்கு முன்னர் அரபு மொழியையும் இஸ்லாத்தையும் படிப்பதற்காக சவுதிக்கு பயணம் செய்தான் என்று வரும். மூணாவது பாருங்க, ஒரு லேசாய்க்கும். ரைட், மூணாவது. ஓகே, வரப்பிஹி பைன சிலத்துன் அஸ்ஸலாத் அல் அப்த். அன்றை பார்த்தோம். அஸ்ஸலாத்து முதலாவது சொல். அஸ்ஸலாத்து சிலத்துன் பைனல் அப்தி வரப்பிஹி. கையில நீங்க இந்த பேப்பர் வச்சு கொண்டிருக்கிறண்டா இலக்கம் போட்டுக்கொண்டு பிறகு எழுதலாம. அஸ்ஸலாத்து சிலத்துன் பைன அல் அப்தி வரப்பிஹி. சரியா? தொழுகையானது அடியானுக்கும் அவனுடைய அடியானையும் அவனுடைய இரட்சகனையும் இணைக்கின்ற ஒரு விடயமாகும். சரியா? என்ன கருத்துல வரும். ரைட், அடுத்தது என்ன வரும்? அடுத்த சொல்லுங்க பாக்க. நீங்க சொல்லுங்க பாக்க. அடுத்தது முதலாவது என்ன சொல் வரும்? அதுஹபு. அப்ப போகிறேன் என்றா எங்கே போகிறேன் என்பது அடுத்ததாக வரணும். إلى العاصمة. அதுஹபு இலல் இலல் ஆசிமதி. அதுக்கு مع عائلتي. வெரி குட். ஓகே, அப்ப கட் பண்ணி போகல ஒரு லேசா வருது இல்லையா? மஅ ஆயிலதி في أيام العطلة. வெரி குட். ஃபி ஐயாமில் உத்லா. ரைட், ஃபி ஐயாமி அல் உத்லதி.
சரியா? ரைட், ஓகே, ரைட். இதுவும் நாங்க பார்த்தோம். சொல்லுங்க பார்க்க, முதலாவது சொல் என்ன? சயசூரு. சயசூரு. சரியா? முதலாவது சொல் சரி, தரிசிப்பான். யார் தரிசிப்பான்? உமர் சதீகஹு. உமர் சதீகஹு. உமர் தன்னுடைய நண்பனை தரிசிப்பான். எங்க எங்க தரிசிப்பான், சந்திப்பான்? இல்ல, அதுக்கு முன்னுக்கு ஃபீ கத்தர். ஃபீ கத்தர் என்றது வரணும். ஓகே, ஃபீ கத்தர். அதுக்கு பிறகுதான் என்ன வரும்? ஃபீ உத்லத்தில் காதிமா. ஃபில் உத்லத்தில் காதிமான்னு வரும். ஃபில் உத்லத்தில் காதிமா என்று வரும். ரைட், ஓகே. அடுத்தது என்ன? ذهبت. சொல்லலுமா இதுக்கு? ذهبت சென்றால். யார் சென்றால்? ஜைனப் சென்றால். ஓகே, எங்கே சென்றால்? சொல்லுங்க பார்க்க. இலல் மஹத்தா. இலல் மஹத்தா. ஓகே, அந்த கேள்விகளை கேட்டு நீங்க விட எழுதி பாருங்களேன், லேசா எழுதலாம். அதுக்கு பிறகு என்ன வரும்? லிஅன்ன வாலிதத்துஹா. லிஅன்ன வாலிதத்தஹா காதிமத்துன். காதிமத்துன். ரைட், ஓகே. இப்படியாக உங்களுக்கு எழுதலாம். நான் நினைக்கிறேன் இதெல்லாம் ஏற்கனவே நாங்க பார்த்தோம். சல்மா சஹீரா மின் கித்ஆல் ஹல்வா அகலத். அகலத் சல்மா கித்ஆத்தன் சஹீரத்தன் மினல் ஹல்வா என்று வரும். ஓகே, அதே போல இதையும் பார்த்தோம். ததீரு அத்தாயிரத்து ஃபௌக ஃபௌக மதாரி ஜித்தா அல்ஆன் ثم تهبط بسلام என்று வரும். அதுக்கு பிறகு பஹஸத். மஹத்தத்துன் என்ன? தரிப்பிடம். இப்ப மஹத்தத்துல் கித்தார் என்றா புகைக்கிறத நிலைய. சரியா? ஓகே, அதே போல பார்த்தோம். பஹஸத் அல் முதீரா அன். பஹஸ வந்தா அன் வரும். எதை தேடுறன்னு சொல்லுக்கு முன்னுக்கால அன் என்ற சொல்ல பயன்படுத்துற. பஹஸத் அல் முதீரா அன் கிதாபிஹா ஹாரிஜ அல் மக்தபா அல்லது ஹாரிஜ அல் ஹகீபா. ரைட், அதே போல இதுவும் பார்த்தோம். தலபா அஹ்மத். நாங்க இந்த வசனங்களை ஒழுங்குபடுத்துற பயிற்சி ஒன்று செஞ்சோம் தானே. கிட்டத்தட்ட ஒரு 43 வசனங்களை பார்த்தோம் தானே. அந்த 43 வசனங்களும் செஞ்சபடியால எங்களுக்கு இப்ப நாங்க பாக்குற இந்த பேப்பராக இருக்கலாம் அல்லது பாஸ் பேப்பராக இருக்கலாம், நிமிஷம் எடுத்து பாருங்க. அந்த வாக்கியம் எல்லாம் நாங்க ஏற்கனவே பார்த்ததால எங்களுக்கு செய்யலுமாக இருக்கும். அதனாலதான் நான் சொல்றது என்னன்னா, நாசியில வரக்கூடிய வாக்கியங்கள் தான் உங்களுக்கு வரும், எக்ஸாமுக்கு வரும். எனவே நீங்க தயவு செஞ்சு அந்த நாசியில வந்திருக்கின்ற சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியமாக்குகின்ற அந்த பயிற்சியை நீங்க சுயமாக செஞ்சு பாருங்க. அழகா 20 புள்ளிகள் எடுக்கலாம். ஏண்டா உங்களுக்கு தயக்கம் இல்லாம இதுல இருக்கின்ற சொற்களை தானே நீங்க எழுத போறீங்க. அப்போ உங்களுக்கு ஹரக்கத் பிழை இல்லை, ஹரக்கத் வைக்கிறதில்ல, எப்படியுமே இலக்கண பிழைகள் எப்படியுமே வராது. நீங்க இருக்கிற சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதினா சரி. வேணுமென்னா நீங்க ரஃபா ஒரு பேப்பர்ல எழுதி பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லைங்களா? எழுதி பார்க்கலாம். எழுதி பார்த்துட்டு நீங்க சரியா எழுத மேலும் டைம் வைக்கிற, தாராளமா டைம் வைக்கிற. ஓகே, அப்ப பழங்கள்ல 9வது மறுபடியும் சொல்லுங்களேன். ஓகே, 9வது மகள் இப்படி வருமா? முதலாவது சொல் வந்து ரைட். ஓகே, நான் டைப் பண்ணி காட்டுறேன். முதலாவது சொல் பஹஸத், தேடினால். யார் தேடினால்? இரண்டாவது அல் முதீரா, முதீரா தேடினால். பெண் அதிபர் இல்லையா? ரைட், ஓகே. இதை தேடினால் அண்டு வரக்குள்ளதான் அன் என்ற இடைச்சொல்லை நாங்க பயன்படுத்துறோம். பஹஸா வந்தா அன் என்பது கட்டாயமாக வரும். அப்ப பஹஸத் அல் முதீரா கிதாபஹான்னு தேடினால் நீங்க அண்ணை எங்க போடுற என்ற யோசனை வரும் உங்களுக்கு. பஹஸ என்ற இடைச்சொல்லுக்கு அன் என்ற இடைச்சொல் கட்டாயம் வந்தே ஆகணும். அப்ப அண்ணன் நாங்க எங்க பயன்படுத்துறோம்னு சொன்னா, நாங்க என்ன பொருளை தேடுறோமோ, என்ன விடயத்தை நாங்க தேடுறோமோ அந்த சொல்லுக்கு முன்னாலதான் நாங்க அன் என்ற சொல்ல பயன்படுத்துறோம். அப்ப பஹஸத் அல் முதீரா அன் கிதாபிஹா அண்டு வரும். அன் கிதாபிஹா, தன்னுடைய புத்தகத்தை முதீரா தேடினால். எங்க தேடினால்? ஹாரிஜல் ஹகீபா, பைக்கு வெளியே. சரியா? பேக்குக்கு வெளியே தேடினால்
ஹகீபான சொல் அல்ல ஹகீபான சொல் பதிலாக வேற சொற்கள் வரும் மேலும். இதுதான் 9வது. சரியா? 10வது எப்படி வரும்? தலப வேண்டினான். ஓகே, தலப அண்ணா கருத்து வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டான். யாரு வேண்டிக் கொண்டான்? அஹ்மத். தலப அஹ்மத். தலப அஹ்மத். அஹ்மத் வேண்டிக் கொண்டான். யாரிடம் வேண்டிக் கொண்டான்? மின் காலிஹி. காலண்டா யாரு? சாச்சவா? காலண்டா மாமா. மாமா. ஓகே, தன்னுடைய மாமாவிடம் அஹ்மத் வேண்டிக் கொண்டான். என்ன வேண்டிக் கொண்டான்? இலா அண்ணன் தலப அண்ணன் தலப அஹ்மத் பின் காலிஹி ஐயஹுதஹு தன்னை அழைத்து செல்லுமாறு. அவர் நான் இலாவை கட் பண்ணினேன். அவர் வரும் என்னன்னு சொன்னா இலாண்டு வருமா? இலல் மஸ்ஜித் என்று வரும். இலல் மஸ்ஜித். சரியா? இலல் மஸ்ஜித். தலப அஹ்மத் பின் காலிஹி ஐயஹுதஹு இலல் மஸ்ஜித். அஹ்மத் தன்னுடைய மாமாவிடம் தன்னை பள்ளிக்கு அழைத்து செல்லுமாறு வேண்டினான் என்று வருமா? சரியா? ஓகே, அப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த சொற்களை அடிப்படையாக கொண்டு நீங்க வாக்கியம் அமைக்கிறத விடவும் சொற்களை ஒழுங்குபடுத்தி நீங்க வாக்கியமாக எழுதுறது லேசான ஒரு பயிற்சியாக, லேசான ஒரு வினாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ரைட். ரைட், நாங்கள் அடுத்த பகுதியை பார்க்கறது டைம் போதாமல் இருக்கிறேன். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்கள் இந்த பாஸ் பேப்பர்ட்ட முதல் பேப்பர்ட்ட மீதமுள்ள பகுதியை பார்ப்போம். 7 மாதிரி தான் நாங்கள் இப்பவே அடுத்ததையும் செய்யல சார். கஷ்டமா? கஷ்டமண்டா கஷ்டமண்டிட்டில் இனி எனக்கு மேலே அழைக்கிற. ரைட், ஓகே, சரி, நான் இதை சொல்றேன் பாருங்களேன். இப்போ ரைட், இந்த படம் பார்த்து வாக்கியம் அமைக்கிற அதை செய்யற ஐடியா இருக்கிறா யாருக்காவது? அது தேவையில்லை சார், அதை விடுங்க. ரைட், ஓகே, ரைட். அப்போ அடுத்ததை பாருங்களேன். ஓகே, இந்த பந்தியை நான் ஒரு முறை வாசிக்கிறேன், மொழிபெயர்க்கிறேன் பாருங்க. நஜஹ சாதிக் ஃபில் இம்திஹான். சாதிக் பரீட்சையில் சித்தி அடைந்தான். ஃபஅஹதஹு வாலிதுஹு இலல் ஆசிமா. எனவே அவனை அவனுடைய தந்தை தலைநகரத்துக்கு அழைத்து சென்றார். எதற்காக? லியஸ்தரிய லஹு பஅல் ஹதாயா. சில பரிசில்களை அவனுக்கு வாங்கி கொடுப்பதற்காக. லியஸ்தரிய லஹு அவனுக்கு வாங்கி கொடுப்பதற்காக பஅல் ஹதாயா சில பரிசில்களை. சரியா? ஹதியத்துன் அதோட பன்மைதான் ஹதாயா. கான சாதிக் சயீதன். சாதிக் சந்தோஷமானவனாக காணப்பட்டான். ஃபஹாதிஹி அவ்வலு மர்ரத்தின் யுஷாஹிது ஃபீஹல் ஆசிமா. ஏனெனில் என்ன வந்திக்கிற கருத்து எப்படி வரும்னா ஏனெனில் என்ன கருத்துல வரும்? ஏனெனில் ஹாதிஹி அவ்வலு மர்ரா, இது தான் முதற் தடவை ஆகும். மர்ரத்துன்னா தடவை. ஹாதிஹி அவ்வலு மர்ரா, இது முதற் தடவையாகும். யுஷாஹிது ஃபீஹல் ஆசிமா, தலைநகரத்தை பார்க்கின்ற முதலாவது தடவை இதுவாகும். இன்னஹா ஜமீலத்துன், நிச்சயமாக அது இது தலைநகரம். ஜமீலத்துன் அழகானதும், வவாசிஅத்துன் விசாலமானதும் ஆகும். வன்னாசு கசீரூன மனிதர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். வல் இமாராத்து ஆலியத்துன் கட்டிடங்கள் உயரமாக காணப்படுகின்றன. வல் ஹதாயிகு கசீரத்துன் தோட்டங்களும் அதிகமாக உள்ளன. சரியா? நசல சாதிக் மஅ வாலிதிஹி வசத்தல் மதீனா. சாதிக் தன்னுடைய தந்தையுடன் தலைநகருக்கு மத்தியில் இறங்கினான். வதஹபா இலா மத்அமின் முஸ்தஹிமின். சன நெருக்கடி மிக்க ஒரு உணவகத்துக்கு அவர்கள் இருவரும் சென்றார்கள். வதஹபா அவர்கள் இருவரும் சென்றார்கள். இலா மத்அமின் முஸ்தஹிமின் சன நெரிசலுள்ள ஒரு உணவகத்திற்கு அவர்கள் இருவரும் சென்றார்கள். தனாவலா ஃபீஹி தஆமல் லதீதன். அவர்கள் இருவரும் இனிமையான அல்லது சுவையான உணவை பெற்றுக்கொண்டார்கள் அல்லது உட்கொண்டார்கள், சாப்பிட்டார்கள். சும்ம ஷரிபா அசீரன் பாரிதன். பிறகு குளிர் எப்படி சொல்றது? அசீரன் பாரிதன் குளிர்ச்சியான குளிர்பானம்.
குளிர்பானத்தை இருவரும் குடித்தார்கள். அசீரண்டா உண்மையிலே கருத்து என்ன? பழச்சாறு இல்லையா? அதான கருத்து, பழச்சாறு. சரியா? அப்ப குளிர்ச்சியான பழச்சாற்றை, அல்லது நீங்க குளிர்பானம் சொன்னாலும் ஓகே, குளிர்ச்சியான பழச்சாற்றை அவர்கள் இருவரும் அருந்தினார்கள். பஅததாலிக, அதன் பிறகு தஹபா இலல் மக்தபத்தி, அவர்கள் இருவரும் வாசியசாலைக்கு சென்றார்கள். வஸ்தரா லஹு வாலிதுஹு ஹகீபத்தன் ஜதீதத்தன் வபஅல் குதுப் வல் குர்ராசாத் வல் அக்லாம், அவனுக்காக அவனுடைய தந்தை, வஸ்தரா லஹு வாலிதுஹு, அவனுக்காக அவனுடைய தந்தை வாங்கினார், ஹகீபத்தன் ஜதீதத்தன், புதியதொரு பையையும், வபஅல் குதுப், சில புத்தகங்களையும், வல் குர்ராசாத், கொப்பிகளையும், வல் அக்லாம், பேனைகளையும் வாங்கினார். சும்ம தஹபா இலா துக்கானின், பிறகு அவர்கள் இருவரும் ஒரு கடைக்கு சென்றார்கள். வஸ்தரா லஹு வாலிதுஹு, அவனுக்கு அவனுடைய தந்தை வாங்கினார் கமீசன். கமீசன் கருத்து என்ன? என்ன கமீசன்டா? சட்டை. கைக்குட்டை அல்ல, மிந்தியிலண்டா தான் கைக்குட்டை. சட்டை. சட்டை என்றா கமிச ஓட ஊர்கள்ல அந்த சொல் பயன்படுத்துறா. இப்ப வாப்பா சில நேரம் என்ன கமிசைய கொண்டு வந்தாங்கன்னு சொல்றா. கமிச அந்த சொல் பயன்பாட்டில் இருக்குதான்னு கேட்கிறேன் என்னோட ஊர்கள்ல. இப்ப பொதுவாக சேட்டை கொண்டு வாங்கன்னு தான் சொல்றது. சில நேரம் பழைய இப்ப அப்பா இருக்கிறதா இருந்தா, அல்லது வாப்பா சில நேரம் கமிசைய கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி உங்களோட ஊர்கள் அந்த பயன்பாட்டில் அந்த சொல் கேள்விப்பட்டிருக்கிற, உங்களோட காது கேட்டிக்கிறா? இல்ல இல்லையா? சரி, கமிசா என்றது சேட்டை தான் குறிக்கிற. சரியா? ஓகே. கமீஸ் இது ஒரு அரபு சொல். அரபு சொல் எங்கட நாட்டுக்கு வந்த அரபியர்கள் எங்கட நாட்டுக்கு வந்து எங்கட நாட்டுல வாழ்ந்த காலத்துல இந்த சொல் மிக்ஸ் ஆகிக்குது. விளங்கினா அவளுக்கு? அது புழக்கத்தில் இருக்குது. கமீஸ், கமிச. அப்ப இது சேட்டான. வஸ்தரா லஹு வாலிதுஹு கமீசன் வபஅல் ஹல்வா, அவனுக்கு அவனுடைய தந்தை ஒரு சேட்டையும் சில இனிப்பு பண்டங்களையும் வாங்கி கொடுத்தார். பஅததாலிக, பிறகு அவர்கள் இருவரும் ரகிபா அல் ஹாஃபிலத, வாகனத்தில் ஏறினார்கள், பஸ்ஸில் ஏறினார்கள். ஓகே. வனசலா ரைட் அமாம ஹதீகத்தில் ஆசிமா, தலைநகர தோட்டத்துக்கு முன்னால் அவர்கள் இருவரும் இறங்கினார்கள். வஹிய ஹதீகத்துன் வாசியத்துன், அது ஒரு விசாலமான தோட்டம் ஆகும். வஃபீஹா அத்ஃபாலுன் கஸீரூன யல்அபூன் வயக்ஃபஸூன், அதிலே அதிகமான குழந்தைகள் காணப்பட்டார்கள், அவர்கள் விளையாடுகிறார்கள், மேலும் பாய்கிறார்கள். கஃபஸன்னா பாய்ந்தார். கஃபஸ. சரியா? அப்ப யக்ஃபிஸூன் பாய்கிறார்கள். அல்லது எங்களுக்கு இப்படி மொழிபெயர்க்கும் இல்லைமா? விளையாடி கொண்டிருக்கின்ற, பாய்ந்து கொண்டிருக்கின்ற அதிகமான குழந்தைகள் அங்கே காணப்பட்டார்கள் என்று சொல்ல மேலும். லைவ சாதிக் கசீரன் ஃபில் ஹதீகா, சாதிக் தோட்டத்தில் அதிகமாக விளையாடினான். வகான் எஜ்ரி வயக்ஃபிஸு சயீதா, சரி, அவன் சந்தோஷமாக ஓடி பாய்ந்து கொண்டிருந்தான். ஓடியும் பாய்ந்து கொண்டும் இருந்தான். கான் எஜ்ரி என்ன ஓடிக்கொண்டிருந்தான். யக்ஃபிஸு, கான் யக்ஃபிஸு என்ற கருத்து பாய்ந்து கொண்டிருந்தான். சரியா? அப்ப கான் எஜ்ரி வயக்ஃபிஸு சயீதா, அவன் சந்தோஷமானவனாக ஓடி பாய்ந்து கொண்டிருந்தான் என்ற கருத்துல வரும். சரி, ஓகே. நான் மிக வேகமாகத்தான் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்லேஷனை சொல்லி காட்டினேன். கேள்வி என்ன? மன் நஜஹ ஃபில் இம்திஹான். எவ்வளவு லேசி. மன் நஜஹ ஃபில் இம்திஹான். விட சொல்லலுமா? மன் நஜஹ ஃபில் இம்திஹான். நஜஹ சாதிகன் ஃபில் இம்திஹான். நஜஹ சாதிக் ஃபில் இம்திஹான். அதான் விட. சரியா? நஜஹ சாதிக் ஃபில் இம்திஹான். லேசா விட எழுதலாம. மன் நஜஹ ஃபில் இம்திஹான். இப்ப மன்னண்டா யாரு? நஜஹ சித்தி அடைந்தான், ஃபில் இம்திஹான் யாரு? பரீட்சையில் சித்தி அடைந்தான். அப்ப சாதிக் தான் விட. ஆனாலும் நாங்க பூரணமாக விடை எழுதி பழக வேண்டும். விடை எழுத வேண்டும், பழகிறதல்ல, எழுத வேண்டும். மன் அஹதஹு இலல் ஆசிமா, அவனை தலைநகரத்துக்கு அழைத்து சென்றவர் யார்? அஹதஹு வாலிதுஹு இலல் ஆசிமா. அஹதஹு என்ன? அஹதஹு வாலிதுஹு இலல் ஆசிமா. வெரி குட். அஹதஹு வாலிதுஹு இலல் ஆசிமா. அப்ப வாலிதுஹு என்பதை தான் விட. ஆனா நாங்க வாலிதுஹு என்று மட்டும் சுருக்கமாக எழுத இயலாது. எங்களுக்கு லேசா எழுதலாம். இங்க நாங்க மண்ணை விட்டுட்டு மற்றதெல்லாம் கொண்டு வந்து எழுதலாம். அஹதஹு வாலிதுஹு இலல் ஆசிமா. லிமாதா அஹதஹு இலல் ஆசிமா, இதற்காக அவனை தலைநகரத்துக்கு அழைத்து சென்றார்கள்.
எதற்காக ஏன் ஏன் أخذه ليشتري له بعض الهدايا بعد الهدايا வெரி குட் லியஸ்தரி அலஹு பஅல் ஹதாயா அவனுக்கு சில அன்பளிப்புகளை பரிசில்களை வாங்கி கொடுப்பதற்காக. அப்ப நாங்க இதை சேர்த்து எழுதலாம். லிமாதா என்று சொல்ல விட்டுட்டு அஹதஹு இலல் ஆசிமா லியஸ்தரி அலஹு பஅல் ஹதாயா, அஹதஹு இலல் ஆசிமா லியஸ்தரி அலஹு பஅல் ஹதாயா. ரைட், அவனுக்கு சில அன்பளிப்புகளை வாங்கி கொடுப்பதற்காக அவனை தலைநகரத்துக்கு அழைத்து சென்றார். ஐன நசல சாதிக் மஅவாலிதிஹி, சாதிக் தன்னுடைய நண்பருடன் எங்கே இறங்கினார்? எங்கே இறங்கினார்? نزل صادق مع والده وسط المدينة. வெரி குட். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, நசல சாதிக் மஅ வாலிதிஹி வசத்தல் மதீனா. வசத்தல் மதீனா என்பதை தான் விட, வசத்தல் மதீனா என்பதை தான் விட, ஆனா நாங்க வசத்தல் மதீனாவோட மட்டும் நிப்பாட்டுறது இல்லை. ஓகே, பூரணமாக விட எழுத வேண்டும். நசல சாதிக் மஅ வாலிதிஹி வசத்தல் மதீனா. தனாவல ஃபில் மத்அம், மாதா தனாவலா ஃபில் மத்அம், அவர்கள் இருவரும் உணவகத்தில் என்ன உட்கொண்டார்கள்? சொல்லுங்க பாக்க. இதுக்கிற விடைக்கிறதானே. தனாவலா ஃபீஹி தஆமன் லதீதன், அது அப்படியே பார்த்தெழுதினாலும் பூர்ணமான விடதானே. தனாவலா ஃபீஹி தஆமன் லதீதன். அப்ப ஃபீஹி என்பது ஃபில் மத்அம் தான், உணவகத்தில் நகரத்துல வரும். தனாவலா ஃபீஹி தஆமன் லதீதன், அதிலே அவர்கள் இருவரும் சுவையான உணவை உட்கொண்டார்கள். மாதா ஷரிபா ஃபில் மத்அம், லேசான விட ஷரிபான் இருக்குது. அசீரன் பாரிதன், அசீரன் பாரிதன், குளிர்ந்த பழச்சாற்றை அருந்தினார்கள். அப்ப நாங்க இங்க வந்து ஷரிபா என்ன சொல்ல கொண்டு வந்து, ஓகே, ஷரிபா ஃபில் மத்அமி, ஷரிபா ஃபில் மத்அமி அசீரன் பாரிதன் என்று எழுதலாம். அல்லது உங்களுக்கு நல்ல லுகா ஏழுமண்டு இருந்தால் நீங்க ஃபில் மத்அம் என்றதை கடைசியா போட்டாலும் ஓகே, போடலாட்டும் பிரச்சனை இல்லை. ஷரிபா அசீரன் பாரிதன் ஃபில் மத்அம். மாதா இஸ்தரா லஹு வாலிதுஹு மினல் மக்தபா, நூலக சாலையிலிருந்து அவனுக்காக அவனுடைய தந்தை என்ன வாங்கினார்? اشتري له والده حقيبة جديدة وبعض الكتاب والكراسات والأقلام. வெரி குட். அப்ப இந்த வாவ நாங்கள் எழுத தேவையில்ல. இஸ்தரா லஹு வாலிது, பாருங்க, இஸ்தரா லஹு வாலிதுஹு மினல் ஹகீபா. அப்ப இஸ்தரா லஹு வாலிதுஹு ஹகீபத்தன் ஜதீதத்தன் وبعض الكتب والكراسات والأقلام. ரைட். மாதா இஸ்தரா லஹு மினத் துக்கான், கடையிலிருந்து என்ன வாங்கினார்? சார், ஓ, குர்ராசான் என்ன? கோபி கோபி, குர்ராசத்துன் கோபியா, பயிற்சி கோபி, எக்ஸசைஸ் கோபி அதுதான் சொல்றது. அடுத்த மாதா இஸ்தரா லஹு மினத் துக்கான், கடையிலிருந்து என்ன வாங்கினார்? கடையிலிருந்து என்ன வாங்கினாரு? ரைட். اشتري له والده قميصا وبعض الحلوى. حلوى. اشترى له والده قميصا وبعض الحلوى. أين لعب صادق؟ صادق எங்க விளையாடினான்? எங்க விளையாடுற? في الحديقة العاصمة. Very good, very good. Okay. في الحديقة, في حديقة العاصمة. Right. في حديقة العاصمة. அப்ப பூரணமா எப்படி எழுதுற? லஇப சாதிக், விளையாடினான், சாதிக் விளையாடினான். ஃபி ஹதீகத்தில் ஆசிமா, தலைநகர தோட்டத்தில் சாதிக் விளையாடினான். சரியா? கார்டன் சொல்றோம் நாங்க. இப்ப இங்க தோட்டம் கொள்ள அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உங்களோட வீட்டுல காணப்படக்கூடிய தோட்டங்கள் எல்லாம் இப்ப நாங்க அந்த பார்க்னு சொல்ற, கார்டன் சொல்றோம், விக்டோரியா பார்க், அந்த மாதிரியான இடங்கள் தான் இத ஹதீகா. சரியா? மாதா யஃஅலுல் அத்ஃபாலு ஃபில் ஹதீகா, இந்த கார்டன்ல அல்லது பார்க்ல குழந்தைகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க? யல்அபூன் வயக்ஃபிஸூன். ஓகே, ரைட். அப்ப ரைட், உங்களுக்கு எழுதலாம் அல் அத்ஃபாலு யல்அபூன
வயக்ஃபிஸூன ஃபில் ஹதீகா அண்டனா சரி. ரைட், ஓகே. இப்போ உங்களுக்கு விளங்கினா லேசாக என்ன செய்யலாம், இந்த பந்தியை பார்த்து விடை எழுதுறன்றது கடினமான பகுதியோண்டு அல்ல, மிச்ச லேசி. உங்களுக்கு இந்த பகுதியை நீங்கள் உங்களுக்கு விருப்பம், நீங்கள் ஒரு பிக்சரை பார்த்து வாக்கியம் எழுதுறதும் உங்களுக்கு லேசன்னா நீங்கள் அதை செய்யலாம். ஆனால் உங்களுக்கு அதை விட இது லேசுன்றது என் அபிப்பிராயம். சரியா? அப்போ நீங்கள் அழகா எல்லாரும் எடுக்கலாம். விளங்கினா? எல்லாருக்கும் தான் சொல்றத. ஓகே, கிளாஹியா புள்ளி விளங்குச்சா? ரைட், சரி. அப்போ நாங்கள் பேப்பர் முழுமையாக பார்த்தோம், பார்க்க வேண்டிய பகுதியெல்லாம் முழுமையாக பார்த்தோம். சரியா? நாங்கள் எங்கட கையில் டியூட்டன் இருக்கும் பெரும்பாலும் அந்த குறிப்பிட்ட தலைப்பில் 10 வாக்கியம் எழுதுறது சம்மந்தமாக நாங்கள் அதை பார்க்கல. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதுக்கு ஒரு நேரம் ஒன்று எடுத்து பிறகு பார்ப்போம். சரியா? சார், ஓ, கேளுங்க மகன். லின்னாஷியின் 2 புக்ல பின்னால இருக்க யூனிட்ஸ் படிச்சு தரேன்னு சொன்னேன். ஓ, நீங்கள் படிக்கலையா மகன் இன்னும்? இல்ல சார். எவ்வளோ படிக்கிற தீக்கிற? தேர்ட் டேர்ம் ஃபுல்லா படிக்கலைங்க. அதான் தேர்ட் டேர்ம்ன்றது நர்சரியில் என்ன பகுதி இருக்குது ஃபுல்லாக, நீங்கள் என்ன தலைப்பில் இருந்து பார்க்கல? உங்களோட கையில் புத்தகம் இருக்குதா? சார். கொஞ்சம் அந்த இதை சொல்லுங்க பார்க்க, நீங்கள் என்ன தலைப்பில் இருந்து பார்க்க ஈக்கிறன்றதை சொல்லுங்க பார்க்க. சார், கிஸ்முர் ராபியா இல்ல இங்க பாக்கு. கிஸ்முர் ராபியா கிஸ்முல் ஹாமிஸ் ரெண்டும் இருக்குதா அப்போ? சார். சரி, ஓகே. நான் உங்களுக்கு இந்த ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று முன் வச்சிருந்தேன். சரியா? நீங்கள் யாரும் செய்யல. அதை என்னெண்டா செஞ்சீங்களோ தெரியல, நான் உங்களுக்கு அந்த செமினார் குரூப்பில் நான் சும்மா அந்த கருத்து கேட்டிருந்தேன் செமினார் குரூப்பில். அதில் ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் அதுக்கு ரிப்ளை பண்ணினாங்க. அப்போ நான் அன்றைக்கே கிளாஸில் சொன்னேன், உங்களோட தேவையா அந்த குரூப்பில் முன்வைங்கன்னு சொன்னேன். சரியா? அந்த செமினார் குரூப்பில் இருக்கிறவங்க உங்களோட தேவையை அந்த குரூப்பில் முன்வைங்க என்ற ஒரு கருத்து ஒன்று சொல்லி இருந்தேன். அப்போ லேசி அதில் பார்க்குறதானே. இப்போ நான் நானாக செய்கிறதில்ல, ஒரு நிறுவனத்துக்கு ஊடாகத்தான் நான் செய்கிறது. அப்போ உங்களோட தேவையை முன் வச்சா தான் அந்த நிறுவனத்தாக்கள் அவங்க அதை பார்ப்பாங்க. பார்த்த பிறகு எனக்கு அவங்களோட அதை கதைக்கிறது லேசி. சரியா? இனி அதில் அன்றைக்கு நடந்த செமினார் சம்பந்தமாகவும் பெரும்பாலும் யாரும் கருத்து முன் வச்சிக்கல, ஒருத்தர் 2 பேரை தவிர. மற்றபடி உங்களோட தேவை என்னன்றதையும் நீங்கள் முன் வச்சிக்கல. சரி, பார்ப்போம். அந்த இன்னும் அது ஓப்பனாக தான் நீக்குது. சரியா? இப்போ என்றாலும் உங்களுக்கு அதில் போய்த்து உங்களோட செமினார் சம்பந்தமாக அல்லது உங்களோட தேவை சம்பந்தமாக கருத்துக்களை நீங்கள் அழகாக சொல்லலாம். இப்போ பாய்ஸ் குரூப்பில் கேர்ள்ஸ் இல்லை, கேர்ள்ஸ் குரூப்பில் பாய்ஸ் இல்லை. எனவே எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் அழகாக சொல்லலாம். சொன்னாத்தான் பிள்ளைகள் எனக்கு அவங்களோட கதைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் எனக்கு ஏற்படுத்தி வந்தால் தான் அடுத்த கட்டமாக போக இயலும். சரி, சொல்ல பார்ப்போம். இனி ஏதாவது ஒரு முயற்சி ஒன்று செய்யலாம்னு பார்ப்போமே. சரியா மகள்? ஓகே சார், நீங்க அரபிக் லிட்டரேச்சர் ஃபைனல் செமினார் செய்து இல்லையா? இன்னும் செய்கிற ஐடியாவும் இல்லை. செய்யணுமா? ஓ சார். சரி, ஓகே, பார்ப்போம். நான் இன்ஷால்லா இப்போ அந்த வெள்ளிக்கிழமை அவங்களோட கிளாஸ் டேட் தானே, இந்த வெள்ளிக்கிழமையில வேறு செமினார் ஒன்றும் சிக்காக்கி கொண்டிருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்ப்போம். நான் வெள்ளிக்கிழமை டைம் எடுத்து செய்வோம் இன்ஷால்லா. சரியா? நான் அதை இப்போ இன்ஃபார்ம் பண்ணணும், வெள்ளிக்கிழமை செய்வதாக இருந்தா இன்ஷால்லா. இன்ஷால்லா. சரி, ரைட். வேற ஏதாவது இருக்கிறா? வேற ஏதாவது சொல்றது இருக்கிறா பிள்ளைகள்?
ரைட். இஸ்லாஹிய பிள்ளைகள் மைக்க அன்மியூட்ல தான் வச்சு கொண்டிருக்கிற மகள். ஆனா நீங்க கதைக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. எதுவுமே எனக்கு கேட்கறது இல்லை. சரியா? உங்களோட சவுண்ட் எதுவும் வரதில்லை. ஹைர், உங்களோட தேவைகள் ஏதாவது இருந்தா நீங்க இஸ்லாஹியால உஸ்தாதோட கதைச்சிட்டு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு எப்போ எக்ஸாம் வர? அரபிக் லாங்குவேஜ் எக்ஸாம் எப்போ வர? டைம் டேபிள் லாஸ்ட்டுக்கா? எத்தனாம் தேதி மாதிரி வர? 16ஆம் தேதி. 16. இந்த அரபிக் லிட்ரேச்சர் எப்போ வர? தெரியுமா லிட்ரேச்சர் எப்போ வரண்டு? சரியாண்ணா? ரைட், ஓகே, ஜிசாக்கல்லா. அரபிக் லிட் 14, அரபிக் வந்து 15. அடுத்தடுத்த நாள். சரி, ஓகே, நல்லா, மாஷா அல்லாஹ். ரைட், ஓகே. அப்போ ஜிசாக்குமுல்லா ஹைரா. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இப்போ கூட தேவை ஒன்று இருக்கிறன்றது எனக்கு விளங்குது. உண்மையிலே நீங்கள் நான் இந்த பார்ட் 4 பார்ட் 5 படிக்காமல் அன்றதை கொள்ள கஷ்டமாக தான் நிற்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, படித்து கொள்றதுக்கு எப்படியாவது. ஆனால் சந்தர்ப்பம் அதுக்கு டைம் கொடுக்குமோ தெரியாது. இன்ஷா அல்லாஹ் நானும் ட்ரை ஒன்று பண்ணுறேன் சொல்லி தாரத்துக்கு. சரியா? சரி, அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோமா அப்போ கிளாஸை? ஓகே. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. جزاكم الله. بارك الله فيك. جزاكم الله خير. بارك الله فيكم.